ஹாய் ஹலோ கன்னீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தென் த டைட்டில் இஸ் மை அரகன்ட் சிஇஓ அண்ட் செக்ரட்டரி லவ் ஸ்டோரி. ஸோ சிஇஓ பேஸில் போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. லைக் அப்படி சொல்கிறது வில்லேஜ் பேஸ்டு தென் வந்து வேறு யார் மாஃபியா டைப் எல்லாமே போட்டேன். பட் ஸ்டில் சிஇஓ வந்து பல வருஷம் இல்லை பல வருஷம் சொல்ல முடியாது, பல மாதமாக வரலன்ற மாதிரி ஐ கேன் ஃபீல். ஸோ அதனால் தங்கு பிள்ளைக்கப்பட்டாச்சு. சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சினாரியோவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க 5 o'clock. எழுந்திரிச்சிட்டு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கண்ணை முழிச்சிட்டு பார்க்குறது லேப்டாப்பாக இருக்குது. கடன்னு அதை ஓப்பன் பண்ணி ஏதோ ப்ராஜெக்ட் ஏதோ ஃபைனல் டே போல். ஸோ அதனால் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃபைன், இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறீங்க. மணி 7 o'clock. சரி இதுக்கு மேலே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு கிளம்புறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட் சூட் போட்டிருக்கிற மாதிரியான ஒரு கேர்ள் தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒய்என், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு செக்ரட்ரி, ஓகேவா? ஸோ இப்படி இருக்கவே நீங்கள் அப்படியே கடன்னு கிளம்பியாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. உங்களோட கார் எடுக்கிறீங்க, கார் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலி ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. எல்லாருமே உங்களை பார்த்துட்டு குட் மார்னிங் மேம்னு சொல்லிட்டு சல்யூட் அடிக்கிறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிட்டு வெறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. லிஃப்ட்டில் போயிட்டு ஏறி உட்காந்துட்டு தென் ஃபைனலி உங்களோட கேபினில் நீங்கள் போய் உட்காடுறீங்க. இதில் எந்த அளவு இருக்கக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. ஸோ ஒரு ½ an hour இங்கே ஜங்குக் வந்துட்டார். ஜங்குக் தான் உங்களோட சிஇஓ. அவருக்கு தான் நீங்கள் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேபின் க்ராஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. அவராக கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளவே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஒரு லேப்டாப் தென் வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. கமன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவரோட சீட்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக என்னென்னலாம் வைக்கணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. லைக் ரொம்ப பர்ஃபெக்ஷன். இப்போது ஒரு மக் இருக்குன்னா அந்த மக் வந்து அந்த சைடில் தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஒரு பென் வந்து ஒரு அந்த ரைட் சைடில் இருக்கணும், அந்த பென் அந்த ரைட் சைடில் தான் இருக்கணும். ஸ்க்ரீன் இந்த லெவலில் தான் ஓப்பனில் இருக்கணுமோ அந்த லெவல் லைக் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குற ஒரு மனுஷன். அப்போ பார்த்துக்குங்க நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு சார் அப்படிங்கிறீங்க. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. எல்லாத்தையுமே அவரோட எப்படி சொல்கிறதுனா லேப்டாப் கூட லைட்டாக சைடானா கூட அப்படியே லைட்டாக அந்த இதை ஸ்ட்ரெயிட் பண்ணி அப்படி லைட்டாக நவுத்தி வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணி வைப்பார். அந்த மாதிரியான மனுஷன். டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. சார் ஃபைனல் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன் சார். நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஐ ட்ரஸ்ட் யூ. எனக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் பிபிடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஓகே. பட் சார் ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஐ ட்ரஸ்ட் யூ. இப்போ போறியா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகே தேங்க்யூ சார். மை காட், இந்த மனுஷன் பார்த்தாலாவது சரிங்களா? ஒர்க் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ப்ளேமை தூக்கி வர என் மேலே போடுவார். என்ன ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி 10:30 போல் கிளைண்ட் மீட்டிங் போல் நீங்கள் தென் வந்து ஜங்குக், அதுக்கப்புறம் ஒரு 5-6 கிளைண்ட்டு எல்லாருமே உட்காந்துட்டு அந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து பேசிகிட்ருக்காங்க. லைக் அது கொஞ்சம் பர்சனலானது போல். மற்றவங்க யாரும் கிடையாது. நீங்கள் அண்ட் யோர் சிஇஓ இவங்க தான் இருந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவருமே ஆக்சுவலாக பிபிடி வச்சுருக்காரு. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் போல். ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க. இங்கே ஜேகேக்கோட மூஞ்சி அப்படியே ஆடலை. லைக் வந்து முறைக்கிறாரு, கூப்பிடுறாரு.
உங்களுக்கு அது தெரியுது. நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் ஸ்டில் அத வந்து வெளியில காட்டாம, அப்படியே அத கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. அவர வந்து நீங்க ஃபேஸ் பண்றத அப்படியே டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்படியே அவர பார்க்கறதில்ல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஹைட் பண்ணிட்டு, ஃபைனலி கிளையண்ட்ட பார்த்து பேசுறீங்க. அவங்க நெறைய டவுட்ஸ் கேட்குறாங்க உங்ககிட்ட. ஆப்வியஸ்லி நீங்க அதுக்கு பதில் சொன்னாலும் கூட, சில விஷயங்கள் அதாவது எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மைனரான திங்ஸ்ல வந்து நீங்க லைட்டா தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ, அத வந்து ஓவர்டேக் பண்ணி இங்க ஜங்குக் பேசுறாரு. இல்ல ஆக்சுவலா அது இதுதான். அவங்க இத தான் சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ப்ளேம லைட்டா அவரு எடுத்துட்டு, தென் வந்து அத ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட் அவுட் பண்ணிட்டு, தென் அவரோட எக்ஸ்ப்ளனேஷன ஃபுல்லா குடுத்துருப்பாங்க. ஸோ, கிளையண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ப்ராஜெக்ட். ஸோ, அந்த மாரி இருந்துட்டுருக்கு. ஃபைனலி எல்லா கான்ட்ராக்ட்லயும் சைன் பண்ணிட்டாங்க. தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜங்குக் என்ன சொல்றாருன்னா, நைட் வந்து பார்ட்னர் ஆனதுக்கு பார்ட்டி குடுக்குறேன். எல்லாரும் தயவு செஞ்சு வந்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளையண்ட்ஸ் அந்த சைட்லாம் போகும்போது லைக் அங்க வரைக்கும் போயிட்டு, ஆ அந்த இது இருக்குல்ல, லிஃப்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் போயிட்டு நீங்களும் ஜங்குக்கும் வந்து வழி அனுப்பியிருப்பீங்க. ஸோ வழி அனுப்புற அடுத்த செகண்ட் அந்த மனுஷன் திரும்பிட்டு, "கம் இன்டு மை கேபின்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். அல்லு கிளம்பிட்டு, ஏதோ பண்ணிட்டோம், பெருசா மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பக்கு பக்குன்னு போறீங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு. "தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மொறச்சிட்டு போறீங்க. ஸோ ஃபைனலி அந்த மனுஷனோட வால் மாரி பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. இப்போ அவரு அப்படியே உட்கார்றாரு. லேப்டாப் ஓப்பன் பண்றாரு. உங்கள பார்க்க கூட இல்ல. "உனக்கு ஒரு பிபிடி பிரசன்டேஷன் கூட ஒழுங்கா பண்ண தெரியாதா?" அப்படிங்கிறாரு. ஆனா இப்போ வரைக்கும் பார்க்கல. லேப்டாப்ப தான் பார்த்துட்டுருக்கு. சாரி சார், பட் சார். என்ன பட்டு? என்னோட செக்ரட்டரியா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் இருந்திருக்கேன். உனக்கு என்னை பற்றி தெரிய வேணாமா? 5 வருஷமா என்ன புடுங்கிட்டு இருந்தியா? ஆ ஒரு பிபிடி என்னோட கன்சர்ன் இல்லாமல் உன்னால் பண்ண முடியல. நீ எல்லாம் அப்புறம் என்ன செக்ரட்டரி? அழுக அடைக்குது. இப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டல்ல. அவர் ஒரு சின்ன டவுட் கேட்டார். அதை உன்னால் சால்வ் பண்ண முடியல, சார்ட் அவுட் பண்ண தெரியல, அதுக்கான பதிலை உனக்கு சொல்ல தெரில. நீ எல்லாம் என்ன செக்ரட்டரின்னு சொல்லிட்டு கோட்டு சூட்டுன்னு மட்டும் போட்டுட்டு வர. முதல்ல ட்ரெஸ்ஸிங்கில் வைக்கிற இதை மைண்டில் கொஞ்சம் ஏற்று, அப்போயாவது கொஞ்சமாவது புத்தி வருதான்னு பார்க்கலாம். பீஸ் ஆஃப் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த சைடு திரும்புறாரு. அவ்வளோதான். கண்லேருந்து பலக்கு இந்த சில்லி ரீசன்ஸ்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த மாதிரி அழுதுட்டு ஒப்பாரி வைக்கிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கு மரியாதையை உன்னால் இந்த ஒர்க்கு பண்ண முடியும்னா பண்ணு. அப்படி இல்லையா, ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு கிளம்பு. சும்மா உட்காந்து ஏன் டைமே வேஸ்ட் பண்ணிருக்காத. நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களால் முடியல. நீங்கள் ஆனால் நிறையா ட்ரை பண்ணுறீங்க. அவர் அளவுக்கு உங்களால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் அதுக்காக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ எல்லா ட்ரையுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டீங்க. பட் ஸ்டில் அந்த மனுஷனுக்கு அந்த பர்ஃபெக்ட் வரல அப்படிங்கும்போது, வி கான்ட் டூ எனிதிங் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவர் போன்னு சொல்லவே இல்லை. அதனால் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் தேர் இட்செல்ஃப். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவரும் உங்களை சொல்லவே இல்லை. லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படியே அழுதுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. லைக் லிட்ரலி ஒன் டே அவர் உட்காந்துட்டு போகிறாரு. அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. மதியானம் சாப்பிட்டுட்டு வந்திருப்பார். அப்போ வரைக்குமே நீங்கள் அவரோட கேபினில் அப்படியே நின்ன மாதிரியே இருந்திருக்கும். ஸோ ஈவினிங் ஆகிருக்கும். ஒரு 5:30 6 போல் அந்த மனுஷன் அப்படியே எழுந்திரிச்சிட்டு போகிறாரு. கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, ஒழுங்காக அட்டன் பண்ணுற வழியை பார். இதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு சில்லி ரீசன்ஸ் பண்ண, தட் இஸ் யுவர் லாஸ்ட் டே இன் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த மனுஷன் போகிறாரு. நீங்கள் அப்படியே கால் நகர்த்தவே முடியல. லைக் லிட்ரலி அந்த மாதிரியான பெயின் உங்கள் காலில் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. காலையிலேருந்து ஒரே இடத்துல நின்னா அப்படி இருக்கும். தண்ணி குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணல.
லைக் அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கும். பக்கத்தில் தான் அப்படியே சோஃபா இருக்கும். அப்படியே டக்குன்னு சாஞ்சிட்டு அப்படியே உட்காருங்க. அந்த வலி வலிக்குது உங்களுக்கு. ஆக்சுவலி இங்கே ஜங்குக் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது கூட அவரோட கேபினில் சிசிடி கேமரா இருக்குது. அதில் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டே இருக்காரு. லைக் இவ டிஸ்ட்ராக்ட் ஆகுறாளா இல்லையா, இவ பண்ண தப்பை அவள் ரியலைஸ் பண்ணுறாளா இல்லையா, இல்லை நம்ம முன்னாடி ஃபேக்காக அவள் நடிக்கிறாளா, சாப்பிட போயிருக்காளா, இல்லை நம்ம இருக்கும் போது வேணுங்கனே நிற்கிற மாதிரி நடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேவு பார்க்கறதுக்காக அந்த சிசிடி கேமரா முன்னாடியே வச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டே செஞ்சுருப்பாரு. நீங்கள் எதுக்குமே போகலன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களை கேஷுவலாக இப்போ விட்டுருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் அப்படியே காரில் போகும்போது யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வராரு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் ஒரு கேஷுவலான ட்ரெஸ்ஸு, ஏன்னா பார்ட்டி வியர் இப்போ வந்து செலிப்ரேஷன் மோடில், ஸோ அதனால் பார்ட்டி வியர் போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ இப்படி இருக்கவே இங்கே உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டை கால் பண்ணி கூப்பிட்டுருந்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவளுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருப்பா. அவளுமே நீங்கள் ஃபோன் அடித்ததும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. நீங்கள் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஏய் ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கிட்டக்கு வரா. ம் அப்படி சொல்லிட்டு மண்டையாட்டுறீங்க. ஏண்டி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சுடி? என்னால் இப்போ இங்கே எதுவும் சொல்ல முடியாது. ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுறியா இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு? என்ன ஆயிருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பொறுமையாக ஷோல்டரில் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்கா. ஃபைனலி உங்கள் கேபினுக்கு வந்தாச்சு. இங்கே உங்கள் கேபினில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. காலையிலேருந்து ஒரே இடத்துல கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே நின்றுருக்கேன். அதனால் காலை தூக்க முடியல. அதனால் வந்த வலி தான் அது. வாட், அவரோட கேபினில் டே ஃபுல்லாக நின்னியா? ம் எனக்கு தெரிஞ்சு நான் 1/2 மணி நேரத்தில் எனக்கு கூப்பிடுவார். கிளம்பிட்டியா இல்லையான்னு. எங்கே கிளம்புறதுக்கு? இன்றைக்கி ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்க, அதுக்கான பார்ட்டி. உன்னை பனிஷ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவார். அப்புறம் இப்போ உட்காந்துட்டு நீ அவருக்கு உட்காந்து ஜாலியாக ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு பண்ணுவாரா? என்ன நினச்சிட்ருக்காரு அவர் மனசில்? இந்த பாரு பையன், நான் அவன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், அவன் ஒரு சேடஸ்ட், ஈவியருக்குமே இல்லாத ஒரு மனுஷன். அவனை பொறுத்த வரைக்கும் நம்மலாம் ஒரு மெஷின், அவனுக்கு வேலை பார்க்குற ஒரு மெஷின். அவன் எதுவுமே யாருக்கிட்டேருந்து அக்கறை, இந்த பாவம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டான். எப்படி அவன் கூட நீங்கள் இத்தனை வருஷம் செக்ரட்டரியாக வாழ்ந்த? இந்த பார், உன்னால் முடியலன்னா தயவு செஞ்சு இந்த ஆஃபீஸை விட்டு கிளம்பு. உனக்கு இதோட நல்ல ப்ரைட் ஃப்யூச்சர் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரெஷரும் இருக்காது. தயவு செஞ்சு உன் லைஃப்பை நீ மாற்றிக்க, சரியா? உன் ஃப்ரெண்டாக தான் நான் சொல்கிறேன். அவர் காலையில் பேசுனது உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. நீ சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு பார்ட்டி போயிட்டதுக்கப்புறம் இந்த வேலையை குவிட் பண்ண போகிறேன்னு சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமான சிரிப்பு. நீங்கள் சோகத்தில் இருந்திருப்பீங்க, ஆனாலும் ஒரு ஸ்மைல் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மைல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் டி, ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. காலை இன்னமும் பெயின் அடிக்குது. இந்த வால்னி ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல, அப்படியே கால் ஃபுல்லாக அப்படியே அடிச்சுக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. தென் யூ ஆர் டேக்கிங் யுவர் கார், வீட்டுக்கு போகிறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க, கொஞ்சம் எத்திக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஃபேஷனாக வியர் பண்ணிக்கிறீங்க. தென் அவர் உங்களுக்கு ஆல்ரெடி லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பார். ஃபைனலி அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்துட்டு அப்படியே நீங்கள் வரீங்க. வித்தின் அந்த கிளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்களும் அவரும் கிளைண்ட்ஸ் எல்லாம் க்ரீட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு சிரிச்சிட்டு, அங்கே ட்ரிங்க்ஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ யூ ஹாவ் டு ட்ரிங்க், லைக் ஃபார்மாலிட்டிக்காக கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் அந்த மாதிரி. ஸோ குடிச்சிங்க, ஜங்குக்கும் நீங்களும் குடிச்சிட்டு அங்கே வந்து செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஃபைனலி நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, கேப் தான் பிடிச்சிருப்பீங்க. கேப் பிடிச்சிட்டு அந்த சரக்கு இதுலேயே நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா,
ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் லெட்ரு வந்து முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ வச்சதும் அந்த கேபில் போகும்போது, இதுக்கு மேலே அந்த ஆஃபீஸில் எனக்கு என்ன ஒட்டு வரவில்லை. இந்த தைரியம் இப்போ இருக்கும்போது அனுப்புனா தான் உண்டு. இல்லைனா எப்பயுமே நான் குனிஞ்சிக்கிட்டே இருக்கேன், அவன் முதல்ல அடிச்சுக்கிட்டே இருப்பான். என்னால் இதுக்கு மேலே அவன்கிட்ட ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கவே முடியாது. சாரி, ஐ அம் டன் பாஸ், நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மெயிலேருந்து அவருக்கு வந்து மெயிலுக்கு வந்து ரெசிக்னேஷன் அனுப்பியிருந்திருப்பீங்க. ஸோ அனுப்புனதும் அந்த மனுஷன் ட்ரங்கனில் இருந்ததால் அவர் வந்து அந்த மெயில் அந்த இதெல்லாம் பார்க்கல, மெசேஜ்லாம் பார்க்கல. ஸோ வீட்டுக்கெலாம் போயிட்டாரு, அப்படியே பொத்துன்னு தூங்கிட்டாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவரோட ஃபோனில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது அதில் வந்து இமெயில் அனுப்பினதும் வந்திருக்கும். இது என்னது பை வயனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் மாதிரி இருக்குது. பார்த்தா அடுத்த செகண்டே செம்ம ஷாக்கு. அடுத்த செகண்டே அந்த மனுஷன் உங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பாரு. இங்கே மணி வந்து ஒரு 7 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்கள் யாரா அதுன்னு சொல்லிட்டு அந்த காலரை கூட பார்க்கல. டக்குன்னு அட்டன் மட்டும் ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ 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 தவிர வேறு எதுவும் இல்லையா? சும்மா ஹலோ ஹலோன்ட்டு யார் மேன் நீ அப்படிங்கிறீங்க. உன் பாஸு. ஆமாம், பாஸு நல்லா வாயில் வருது. எனக்கு பாஸுன்றவன் எக்ஸ்பைரி ஆகிட்டான். இதுக்கு மேலே என் லைஃப்பில் பாஸ் நான் தான் தி பாஸ். டப்பா 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 டப்பா. நான் யார் மேன் நீ அப்படி சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் மொபைல் அப்படியே உத்து பார்க்குறீங்க. ஐயோ, ஜங்குக் பாஸா? சாரி பாஸ், சாரி சொல்லுங்கள். வெயிட், அதான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ பயப்படணும்? சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டோன் அண்ட் டேர்ம் எல்லாத்தையுமே மாற்றிட்டீங்க. வாட் த ஹேக்? என்ன நீ அனுப்பியிருக்கேன்னு தெரியுமா? இல்லை போதையில் ஏதாவது அனுப்பியிருந்தியா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எதோ கேட்குறீங்க. ஓ, இப்போ கான்ஷியஸ் இல்லாமல் அனுப்பிட்டியோ? இல்லை சார், நீங்கள் எதன்னு சொன்னீங்கன்னா நான் என்னன்னு பார்ப்பேன். நீ எனக்கு நேற்று இமெயில் பண்ணதை பற்றி பேசிகிட்ருக்கேன். ஓ வெயிட் அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஓ, அனுப்பிட்டேனா? ஆமாம் சார். வாட் டசன்ட் மீன்? அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். என்னால் இதுக்கு மேலே இந்த ஜாபில் இருக்க முடியாது. என்னால் இதுக்கு மேலே முடியல. ஸோ குவிட் பண்ண போகிறேன் சார். நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி குவிட் பண்ணலான் இருக்கேன். என்னால் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருக்க முடியல. சாரி, ஐம் நாட் இன்டு தட் கேர்ள் டைப். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு செக்ரட்டரி கண்டிப்பாக கிடைப்பாங்க. நான் நிறைய ட்ரை பண்ணி நான் ஊஞ்சிட்டேன். என்னால் இதுக்கு மேலே ட்ரை அப்படிங்கிற ஒரு வேர்டை கேட்டால் எப்படி டென்ஷன் ஆகுது. பெட்டர் நானாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆஃபீஸில் நான் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு வேலை இல்லாமல் போயிடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரைனிங். என்னை இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படியே come into my office and explain me in person. என்னால் இந்த ஃபோனில் பேசிட்டு என்னோடதையும் நான் வந்து என்ன ஏதுன்னு சொல்லணும்ல. ஸோ உன்னோட ரெசிக்னேஷன் சம்திங் blah 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 எல்லாமே ஆஃபீஸில் வந்து கொடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கிளம்பி ஃபைனலாக அந்த மனுஷங்கிட்ட அவர் கேட்ட மாதிரி நம்மளும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆஃபீஸ்க்கு போய் நிற்கிறீங்க. லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, முடிஞ்சிச்சுல நம்ம எதுக்கு தலை குஞ்சு அப்படி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. யுவர் ஆட்டிடியூட் ஹிட் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. எக்ஸ்பிளைன் மீ அப்படிங்கிறாரு. வெல், என்னால் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருக்க முடியாது சார். நான் இத்தனை வருஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எப்படிப்பட்ட கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சுன்னா எந்த ஆஃபீஸ் போனாலும் என்னால் சர்வே பண்ணிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது சார்.
அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். வேறு எந்த ஆஃபீஸில் போயிருந்தாலும் எனக்கு இந்த அளவு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்குமான்னு தெரியுமா? கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஸோ என்னை அப்படி டியூன் பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் அந்த க்ரெடிட் போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிதிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு, ஸோ யூ மென்ட் டு கோ அப்படிங்கிறாரு. யா, ஓகே, ஐ அப்ரூவ்ட். உங்களுக்கு ஒரு நிமிஷம் நம்ப முடியல. ஏன்னா ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதான் சொல்கிறேண்ணே, ஐ அப்ரூவ்டுன்னு. யூ மே லீவ் நவ். ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் ஹியர்? இஸ் தட் எனிதிங் இன் மை ஹெட் ரோலிங் அரவுண்ட் ஆர் சம்திங் எல்ஸ்? ஒய் ஆர் யூ ஸ்டாரிங் அட் மீ லைக் தட் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜங்குக் கிட்டேருந்து நெல் ஸ்டாப் ப்ளா 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 இது மாதிரி இந்த இதில் சம்பளத்தில் கை வச்சிருவேன், என்னை தாண்டி எப்படி போயிட முடியும், ப்ளா ப்ளா எதுவுமே சொல்லலை. லிட்ரலி நத்திங். அதுக்கப்புறம் அவரோட லேப்டாப் எடுக்கிறாரு, ஒர்க் பண்ணுறாரு, எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். உங்களால் இப்போ வரைக்கும் அதை நம்பவும் முடியல, நம்ம மறுக்கவும் முடியல. ஸோ ஃபைனலி உங்களோட இந்த மூட்டை முடிச்சு அந்த உங்களோட கேபினெட்டில் என்ன நல்லா எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபைனலி அந்த மனுஷன்கிட்ட நீங்கள் சொல்ல போகிறீங்க. சார், என்னோடய திங்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு நேற்று தான் இது சேல்ரி வந்திருக்கும். ஸோ அவர் சொல்கிறாரு, சேல்ரி எந்த பெண்டிங்கும் இல்லைல்ல, ஒர்க் பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். சரி, அப்போ நீ போகலாம். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஆனால் அவரோட பார்வை வேறு மாதிரி இருக்குது. லைக் வேறு இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா, போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே மூட்டை முடிச்செல்லாம் கட்டும் போது, என்ன மேம் என்னாச்சு, இதாவது உங்களுக்கும் சாருக்கு ப்ராப்ளமா, உங்களாலேயே அவரை சமாளிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கிங்கில் இருந்துட்டு நிறைய கொஷின்ஸ் ரைஸ் அப் பண்ணாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. என்னால் இந்த ஜாபில் இதுக்கு மேலே சர்வை பண்ண முடியும்னு நினைக்கல, ஸோ அதனால் நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. ஸோ ஃபைனலி அடுத்த ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் சேல்ரி பேக்கேஜஸ் விச் வாஸ் கம்ப்ளீட்லி உங்களால் 1 மந்த் எப்படி சொல்கிறதுனா சேவிங்ஸும் இருக்குது சைமல்டேனியஸாக. ஸோ யூ ஜஸ்ட் நீட் அ பிரேக். அடுத்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2 மந்த்ஸ் போல் நல்லா ஹாலிடே வெக்கேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரேஸியாக இருக்கீங்க. எப்படி சொல்கிறது, ஒரு சிங்கத்தை கூண்டில் அடைச்ச சிங்கத்தை அப்படியே அப்படியே ஃப்ரீயாக காட்டுக்கு போகணுன்னு சொன்னால் விட்டால் எப்படி இருக்கும், அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லிட்ரலி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா காசெல்லாம் பார்க்கவே இல்லை, அது அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம், இப்போதைக்கு எனக்கு வேறு ஜஸ்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் நல்லா செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, ப்ரைஸ் டேக் கூட பார்க்காம டக்குன்னு வாங்கி குமிக்கிறது, அதை போட்டு பார்க்குறது, ஹீல்ஸாக எதாக இருந்தாலும் அவன் என்ன பார்ப்பான், அவன் எதாவது நினைப்பானா, அவன் ஒரு மாதிரி பார்ப்பான், நத்திங். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட லைஃப் இப்போ நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. மாலுக்கு போகிறீங்க, நல்லா டார்க் ஷேடில் லிப்ஸ்டிக் போடுறீங்க, லூஸ் ஹேர் விட்டுட்டு போவீங்க, நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஸ்டில் யூ ஜஸ்ட் வாண்ட் டு டூ இட். இதெல்லாம் நீங்கள் நிறையா இதை பார்த்துக்கலாம், அக்கேஷன் இருந்தால் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் இப்போ நாளைக்கு எர்த்து ஃபுல்லாகவே அழிஞ்சிரும் அப்படின்னா நம்ம இந்த நாள் ஃபுல்லாக நம்ம எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. லைக் லிட்ரலி ஒரு 1.5 மந்த் ஹாலிடே வெக்கேஷன்ஸ். ஸோ நல்லா சுற்றி நிறையா பேரை பார்த்து அப்படியே என்னடா உலகம், இது தாண்டா உலகம் அப்படிங்கிற மாதிரி லைக் எவ்ரிதிங் கேம் டு an end. லைக் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூச்சு விட்டுட்டு ஃபைனலி யூ பேக் டு யுவர் ஹோம் டவுன். ஸோ உங்களோட சொந்த ஊருக்கு வந்துட்டு இப்போ உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் தென் ரெஸ்யூமே அப்ளை பண்ணி நிறைய ஜாப்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கவே நிறையா இன்டர்வியூஸுமே அட்டெண்ட் பண்ணுறீங்க. சில இன்டர்வியூஸ்லாம் ஆன்லைனில் இருக்குது, சில இதெல்லாம் ஆஃபீஸில் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனல் ரவுண்ட் போகிறீங்க, எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஒரு ஆஃபீஸ்லேருந்து உங்களை கூப்பிட்ருப்பாங்க, அதாவது உங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லிட்ரலி ஹாப்பி. ஜங்குக்கோட பேமெண்ட் இல்லைனாலும் அதோட கொஞ்சம் கம்மி தான், பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லிடுறீங்க.
இப்போது அந்த ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு 2 நாள் ஆயிருந்திருக்கும். அந்த ஒர்க் பண்ற அந்த மேனேஜர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "சாரி யூ ஆர் ஃபயர்ட்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னதும், "இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க பண்ணியிருக்கக்கூடாது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ வி ஆர் ஃபயரிங்" அப்படின்னு. நான் இன்னும் இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணியே முடிக்கல சார். "நோ, நோ யூ ஆர் ஜஸ்ட் ஃபயர்ட். என்ன ஏதோ கொஸ்டின் கேட்காதீங்க. ஐ அம் ரியலி சாரி. யூ ஆர் ஃபயர்ட். நீங்க எதா இருந்தாலும் இதுக்கு மேல கொஸ்டின் ரைஸ் பண்றதா இருந்தா சிஇஓட்ட பேசிக்கோங்க" அப்படிங்கிறாங்க. நம்ம தான் எதுவும் பண்ணலையே! நம்ம போய் சிஇஓட்ட பேசுவோம்ன்னு சொன்னா, அந்த மனுஷனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஸ்டில் அவர் சொல்றதெல்லாம், "இல்ல நீ இந்த ஒர்க்குக்கு சூட் ஆக மாட்ட. சாரி யூ ஆர் ஃபயர்ட்" அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் ஏன்னா கரெக்டான ரீசன் சொல்லி நம்மள ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க பண்ணாதத வந்து நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி அத உங்கள ஃபயர் பண்ணும்போது, ரொம்ப உங்களுக்கு ஒரு மாரி ஹார்ட்டுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ ஃபைனலி இப்பலாம் நான் கிளம்பணும். அப்படி தானே நீங்க கிளம்பிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நெறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றீங்க. ஃபைனல் ரவுண்ட் போறீங்க. உங்கள பார்க்குறாங்க. இன்டர்வியூக்கெலாம் அட்டெண்ட் பண்ற மாரி செலக்ஷன் வரைக்கும் போகுது. பட் ஸ்டில் சம்வாட் ஏதோ ஹிட் ஆகி உங்களுக்கு அந்த வேலை வந்து கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கு. ரொம்ப நெறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துட்டீங்க. லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒரு 4 மந்த்ஸா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கம்பெனிஸ் ஏறி இறங்கி இருந்திருப்பீங்க. லைக் உங்களோட மார்க்கெட் இப்போ ரொம்ப டவுனா போகுது. ஒரு மாசத்துக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நீங்க மாசம் ரூ. 2,00,000 சம்பாதிச்சீங்க ஜங்குகோட இருக்கும்போது. ஏன்னா செக்ரட்டரி அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு. இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னா, மாசம் 50,000 சம்பளம் இருந்தா போதும். அது பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த மாரிலாம் சர்ச் பண்ணீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஆஃபீஸ்லயும் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறத குடுக்கவே மாட்றாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கில்ட்டா இருந்துட்டுருக்கு. இங்க ஏதோ தப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நீங்க யோசிச்சுட்டு இருந்துட்டுருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு என்ன என்ன ஆச்சு? நம்பளோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையா? இல்ல வீக் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நெறையா கோர்சஸ்லாம் ஸ்டில் படிச்சுட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனிக்கு நீங்க செலக்ஷனுக்காக கூப்ட்டுருப்பாங்க ஃபைனல் ரவுண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது, அங்கேருந்து அம் ஜங்குக்கோட கார் வருது. அவரும் வந்து நடக்குறாரு. நடந்துட்டு உங்கள அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு போறாரு. நெக்ஸ்ட்டு கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க தான். நீங்க அப்படியே வரீங்க. ஜங்குக் பக்கத்துல இருக்காரு. பக்கத்துல வேற ஏதோ ஒரு சிஇஓ இருக்காரு போல. 2 பேரும் பார்ட்னர்ஸ் போல சம்திங். ஸோ அந்த மாதிரி இருக்கவே, அங்க வந்து அப்போ இன்டர்வியூஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஜங்குக்க பார்த்ததும் ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்ட எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸா இருந்தாலும், அத வந்து நீங்க அப்படியே ஒரு மாரி தடுமாறுறீங்க. உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் வந்து அந்த அளவு வாயில வரல. டக்கு 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 டக்குன்னு ஒரு மாரி மழுமாறுறீங்க. அப்படியே ஜங்குக் ஒரு மாதிரி பார்த்து உங்கள மாரி சிரிக்கிறாரு. "என்ன கேண்டிடேட் இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "யூ மே கோ நவ்" அப்படிங்கிறாங்க. நீங்க அப்படியே அழுதுட்டே அந்த இடத்த விட்டு வரீங்க. ஸோ அடுத்த 3, 4 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதில ஏதோ ஒரு பேர வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ ஃபைனலி ஜங்குக் வந்து அந்த இடத்த விட்டு போறாரு. நீங்க அழுதுட்டு அப்பதான் வெளியில அப்படியே போயிட்டுருக்கும்போது, ஜங்குக் அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு, "என்ன? ஜாப் எதுவும் கிடைக்கல? ஏன்? நான் உனக்கு எப்பயோ கிடைச்சிருக்கும்ல நினச்சேன். திமிரா தெனாவட்டா சொல்லிட்டு போன. ஐ திங்க் நீயே சிஇஓ ஆயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு நினச்சேன் நானு. நீ வந்தது நார்மலான ஒரு ஜாப் ஆஃபருக்கு தானே வந்த? ஜூனியர் சம்திங். ஆ? என்ன பையன்? உன்னோட தகுதி என்ன? உன்னோட ஜாபிங் லெவல் என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு கேவலம் ஒரு 35,000 சம்பளத்துக்கு வந்திருக்க போல. எல்லாருமே இன்க்ரிமெண்ட் தான் கேட்டுட்டு போங்க. நீ ஏன் டிக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்க? லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அந்த மாதிரி ஜங்குக்க எதிர்த்து நின்னு பேசிட்டு போனவன் எவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இருக்கக்கூடாது. இன்க்ளூடிங் என் சம்பளத்தில் ஒர்க் பண்ணுற பொண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதே தான். என் சைடில் நிற்கலாமே ஒழிஞ்சு எனக்கு நேராக ஒருத்தவன் நிற்கக்கூடாது. யூ காட் இட். தென் ஐ ஹாவ் டு சே யூ சம்திங். லைக் உனக்கு என்னதான் மனசில் ஈரோன்னு ஒன்று இல்லைனாலும், என் மனசில் லைட்டாக என்னமோ சொல்லுவாங்களே சம்வாட் பாறைக்கும் தண்ணி இருக்கும்னு சொல்லுவாங்களே, ஈரம் இருக்குமா? அதுதான்.
அந்த மாதிரி என் மனசுல லைட்டாக ஈரம் இருக்குது. உனக்கு அதே ஜாப் ஆஃபர் தரேன், வித் அதே பேக்கேஜோடு இல்லாமல் 30% இன்க்ரிமெண்ட். டிசிஷன் இஸ் யோர்ஸ். எப்படி உன் கண்ணுக்கு நான் தெய்வம் மாதிரி தெரிறேன்னா? தெரியணும். அப்புறம் ஆல் தி பெஸ்ட், பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்படி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இத்தனை நாள் எனக்கு ஜாப் கிடைக்காம இருந்ததுக்கான காரணம் நீ தானா? நான் கூட எனக்கு ஸ்கில் இல்லையா, இல்லை எங்கே நம்ம கோட்டை விட்டால் நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீ இந்த அளவு இறங்கி வேலை பார்த்துருக்கேன்னு. இல்லை மனுஷனும் இல்லை, செத்தா இதுக்கு மேலே வேலை பார்க்கறதுனால லூஸா? அதுக்கான ஆள் வேறு யாராவது, அதுக்கான ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மனசில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கீங்க. தென் 2 days லேட்டர் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க யாருக்கு முன்னாடி? ஆல் இன் ஆல் நம்ம ஜங்குக்கு முன்னாடி தான். என்ன பண்ணுறது, எல்லோரும் வந்து தானே ஆகணும். ஸோ ஃபைனலி யூ பேக் டு த ஆஃபீஸ். எஸ் சார். எஸ் தான் சம்வாட். அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது ஒரு மாதிரியான ஆட்டிடியூட், லைக் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி திரும்ப வருமா? அந்த மாதிரிலாம் நான் ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட், ஐ அப்சர்வ். ஓகே, எனக்கு தெரியாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. சொல்லு, அந்த ஆட்டிடியூட் வருமா? வராது சார். தட்ஸ் மை கேர்ள். ஓகே, ரைட் சைடில் இருக்கிற அந்த இது ஃபைல்ஸ் எல்லாம் உன்னோடது தான். போய் உன்னோட ஜாபை பார். தென் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே ரெசிக்னேஷன் லெட்டர் பிளா பிளா பிளான்னு ஏதாவது சீன் போடுற மாதிரி இமெயில் ஏதாவது வந்தது, நான் இந்த அளவு ஸ்மூதராக இருக்க மாட்டேன் எப்பயுமே. ஓகே, அப்புறம் அந்த பாறையில் ஈரம் இருக்குன்னு சொன்னேன்னா அது வறண்டாக தான் போயிடும். இந்த எப்பயுமே நான் உனக்கு டைரெக்டாக கஷ்டப்படுத்தினதில்லை. பட் த நெக்ஸ்ட் மூவ் வாஸ், நீ நினைக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அது திரும்பவும் சொல்கிறேன், என் சைடில் நிற்கலாம், என்னை எதிர்த்து நிற்கிறது எனக்கு பிடிக்காது. புரிஞ்சதில்ல? ஓகே சார். கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலங்குது. சிம்மெட்டிக்கிட்டே இருக்கீங்க. கோ அண்ட் டேக் யூர் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அழகு என்ன தான் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ போனதும் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கேபின் அதே கேபின் தான். அப்படியே என்ன சொல்கிறது, திருப்பியும் இந்த பழைய இடமா, திருப்பியும் இதே இடமா, இதிலே வந்து நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கேமரா இப்போ புதுசாக உங்களோட கேபினெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூவ் ஹி கேன். ஸோ அப்படி இருக்கிறச்ச இங்கே அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. பிகாஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு நிறைய ஆஃபர்ஸ்க்கு நிறைய ஜாப்க்கெலாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. பட் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கல. அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற வேலையாவது தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் நீங்கள் போடுறீங்க. ஸோ அதுக்கான இன்புட் கொடுக்குற போது அவுட்புட் ஆப்வியஸ்லி நல்லா தானே இருக்கும். வர அப்கமிங்கில் வர எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இங்கே ஜங்குக்கும் சும்மா கிடையாது, உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்காரு. லைக் எப்படி சொல்கிறது, ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி,
நிறையா ஃபைல்ஸ் கொடுத்து உங்களை பனிஷ் பண்ணுற மாதிரி, சொல்லாமல் இன்டைரக்டாக பனிஷ் பண்ணுவாங்களா, இன்டைரக்ட்னு சொல்ல முடியாது, மூஞ்சிக்கு நேரம் தான் பண்ணுறாரு அந்த மனுஷன். ஸோ உங்களுக்கு மலை மாதிரி எல்லா ஒர்க்கும் கொடுக்குறாரு. வீட்டுக்கு போகவே 11 ஆகுது. ஸோ இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. லேட் நைட் ஒர்க் அந்த மாதிரி தான். மார்னிங் ஒரு 6 வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. ரொம்ப ப்ரெஷரிங்காக இருந்தாலும் அந்த ஒர்க்கில் நீங்கள் சர்வைவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஃபைனலி அந்த மனுஷனுக்கு ஆத்திரம் தீர்ற வரைக்கும் உங்கள நல்லா பனிஷ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து அந்த ஒர்க்கோட பேர்டன் இருக்கும்ல, அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு. ஓகே, இதுக்கு மேலே அவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவன் அமைதியாக இருக்கானா, ஓகே, அவள் தப்பை உணர்ந்துட்டா, நம்ம இதுக்கு மேலே பனிஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பார் ஒர்க்கை. ஸோ இப்படி இருக்குது. கொஞ்சம் ஒரு 6 மந்த் போல் முடிஞ்சிருக்கும். ஓகேவா, இப்போ நார்மல் ஆயிடுச்சு. பேக் டு இந்த பழைய செக்ரட்டரிக்கு கொடுக்குற ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட், எப்படி சொல்கிறதுனா வெளிநாட்டு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக நீங்களும் ஜங்குக்கும் அதில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கிளைண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து அங்கே போயிட்டு கிளைண்ட்டை பேசிவிட்டு அதுக்கப்புறம் சைன் அதெல்லாம் வாங்குகிறோம் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க. பிஸ்னஸ் கிளாஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் உட்காந்துருப்பீங்க. அப்பயும் உட்காந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி இது பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவர்கிட்ட ஓவரால் ரிவ்யூ பார்க்க சொல்கிறீங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தான் மண்டையை ஆட்டுவார். ரொம்ப பெருசாலாம் ஆட்ட மாட்டார். அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் பெருமைலாம் பேச மாட்டார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டை லைட்டாக ஆட்டுறது தான். இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே அந்த டயர்டில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஃபைல்ஸை கையில் வச்சுட்டு அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே தூக்கம் இந்த சைடில் அப்படியே தலையை சாய்ச்சிட்டு அப்படியே பார்க்கும்போது, நீங்கள் அப்படியே தூங்கும்போது அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது சில நேரத்தில் நம்ம வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஜொல்லு ஊற்றுது. அவர் அப்படியே அதை பார்க்குறாரு. என்ன வாயிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு குறுன்னு அதை பார்க்குறாரு. ச்சே, ஜொல்லாது ஷி அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த சைடில் திரும்பி அப்படியே படுத்திருப்பாரு. ஸோ படுத்துட்டு அதனால தூக்கமே வரல அவருக்கு. ஏன் ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கண்ணை கசக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. எப்படி இவ்வளோக்கு மட்டும் இப்படிமே தூக்கம் வருதோ வையன் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிக்கிறீங்க. முதல்ல ஜொல்ல தொட அப்படிங்கிற. சாரி ஜங்குக் சார், சாரி அப்படிங்கிறீங்க. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. ஃப்ளைட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடும். ஓகே சார். அப்படி இருந்தாலும் கண்ணை உங்களுக்கு லைட்டாக சொருவுது. என்ன தூக்க வேண்டி கிடக்கு உனக்கு? சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா கசக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி ஃப்ளைட் இறங்கியாச்சு. தென் வந்து உங்களுக்கும் அவருக்கும் தனி ரூமு எல்லாத்தையும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாம் ஃபைனலி ஓவரால் தென் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான். அங்கே வந்து இந்த மீட்டிங் ஹால் அந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருப்பீங்க. அங்கே வந்து அந்த கிளைண்ட்டுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஐடியாவுமே ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு லைக் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, வி ஆர் சைனிங் திஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது இங்கே ஜங்குகாக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கு. இப்படி இருக்கவே திஸ் நைட் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. ஷுவர், வை நாட் அப்படிங்கிறாங்க. ஸோ சொன்னதும் இங்கே வந்து ஜங்குகாவும் நீங்களும் அதே ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்டி மாதிரி ஹால் மாதிரி இருக்குது. அதுவுமே தனியாக ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜங்குக் தென் வந்து 4 கிளைண்ட் மேல் தான். ஸோ அப்படி இருக்கவே ட்ரிங்க்ஸு எல்லாமே வழக்கம் போல் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கவே பக்கத்தில் ஒரு வெளிநாட்டு பையன், அவன் பேர் ஜானு, உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்புறம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நிறைய ப்ரப்போசல் எங்கள் கம்பெனிக்கு எங்கள் பிஸ்னஸ்க்கு வந்தது. பட் ஸ்டில் உங்கள் ப்ரப்போசலை நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கும்போது, எஸ் ஜான், தேங்க்யூ ஸோ மச். இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஜான் அப்படிங்கிறீங்க. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும். எது சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. ரியலி அப்படிங்கிறாரு. ஷோர் ஜான் அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா,
உங்களோட தைஸ் இருக்கும். அப்படியே அத ரப் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா உங்களோட ஸ்கர்ட் அப்படியே இழுக்குறாரு மேல. நீங்க அப்படியே உங்க ஹேண்ட வச்சுட்டு அத அப்படியே கீழ இழுக்குறீங்க. ஒரு மாதிரி ஆகுது. கம் ஆன் பேபி. இட்ஸ் காமன் ஹியர். இது சீரியஸா நடந்துக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஓகே. இஃப் யூ சாட்டிஸ்ஃபை மீ, அப்புறம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களோட ஆஃபீஸ்க்கும் வரும். விச் வாஸ் அவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு உங்களுக்கு. இஃப் யூ வாண்ட் டு லீவ் தட், this is my room number. This night around 10 p.m. I'll be waiting for you, darling. Please come to my room. And என்னை ஏமாத்திர மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே ஜங்குக்கு வந்து வேறு கிளைண்ட்ஸ்ட்டு அப்படியே சைடில் உட்காந்து பேசினதால இங்கே நடந்த கான்வர்சேஷன் எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்படியே ஜான் அப்படியே லைட்டாக கண்ணடிச்சிட்டு உங்களோட லிப்ஸை லைட்டாக அப்படியே கையை வச்சு அப்படியே உரசிட்டு அப்படியே போயிருப்பார். ஓகே, தலைக்கு லைட்டாக கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நான் ரூமுக்கு போகிறேன், பாய் காய்ஸ், பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லாருமே டாட்டா சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் கையில் அந்த மனுஷனோட கார்டு, ஃபோன் நம்பரு, தென் அவரோட ரூம் நம்பர் கொண்டு இருக்குது. அப்படியே வைக்கும் போது அந்த கார்டில் டப்பு டப்புன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் உள்ள அந்த ட்ராப்லெட்ஸ் விழுது. ஸோ ஒரு 1/2 hour அந்த மாதிரி கழிச்சு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. லைக் லிட்ரலி யூ அண்ட் ஜங்குக். இப்போ அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. போகலாமா அப்படிங்கிறாரு. உங்கள் ஃபேஸ் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. நீங்களும் அவரும் ஒரு கார் பிடிச்சி போகிறீங்க. ஸோ உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவரும் இந்த லிஃப்ட்டில் வந்துட்டு கிளாஸ் மிரர் இருக்கும். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அமைதியாக நிற்கிறீங்க. ஃபோன் எதுவுமே லிட்ரலி எதுவுமே யூஸ் பண்ணல. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பார். ஏதாவது சொல்லியிருக்கணுமே. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அது கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட சொல்லாமல் அப்படியே நிற்கிறா. தெரில அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டார். ஸோ ஃபைனலி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. குட் நைட் சார். இப்போ டைம் பார்க்குறீங்க, மணி 9:30. அந்த கார்டை எடுத்து அப்படியே கை கிட்ட வைக்கிறீங்க. உங்கள் ரூமை பார்க்குறீங்க, அப்படியே லிஃப்ட்டு வந்த இடத்தையும் பார்க்குறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அது கிடச்சிதுன்னா உங்கள் ஆஃபீஸே வேறு லெவலில் போயிடும். நம்மளால் அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு ஜங்குக்கை பற்றி நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் உங்களால் போகிற மாதிரி இருந்தது. அது அவர் தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றி அதுக்கப்புறம் தான் ரொம்ப பனிஷ்மெண்ட்டில் அவ்வளோ நேரம் நிற்க வச்சுலாம் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஆனால் இதுக்கு என்ன சொல்லுவார்னு தெரியல. உங்களுக்கான கில்ட்டாக இருக்குது. ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம். திருப்பி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி அது கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ்னால் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு திருப்பியும் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அந்த சைடு நடந்து போயிட்டுருக்கீங்க. லைக் கேபில் போயிட்டு இந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபுமே அந்த ஹோட்டலுக்கு வந்து இறக்கி விட்டுருக்கும். ஸோ அந்த கார்ட்லேயே ஆக்சுவலாக இருக்குது. அந்த விசிட்டிங் கார்டு காமிச்ச அடுத்த செகண்ட், மேம் 13th floor ரூம் நம்பர் 105 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டில் ஏறுறீங்க. டப்பு 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 டப்புன்னு ஹார்ட் பீட் அப்படி அடிக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில உங்களுக்கு. அப்படி நர்வஸாக இருக்குது உங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னோ தெரிலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ளோர்ஸ் ஒவ்வொன்றும் 2, 3 அப்படிங்கும் போது போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இங்கே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருக்குது.
ஃபைனலி 13th வந்திருக்கும். டிங்குன்னு மணி அடிக்குது. அந்த அந்த லிஃப்ட்டில் வந்து மணி அடிக்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டீங்க. ஸோ லிஃப்ட்டை விட்டு இறங்கியாச்சு. அந்த ஃப்ளோரில் நிற்கிறீங்க. அப்படியே அந்த ரூம் நம்பருக்காக அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. சைடில் பார்க்குறீங்க. அந்த ரூம் நம்பருமே தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு ஒரு பெருமூச்சு. காலிங் பெல் அடிக்கிறதுக்காக போகிறீங்க. அப்போ பார்த்தா உங்கள் ஃபோனில் ரிங் ஆகுது. வைப்ரேஷன் தான் வச்சுருக்கீங்க. அதுக்கே நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்துட்டீங்க. யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். இவரா இவரா இவரே எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. எங்கே எடுத்துட்டாருன்னா ஏதாவது கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பயமும் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணவும் முடியல. ஏன்னா ஸ்கிப் பண்ணால் பெருசாக தப்பாக எடுத்துப்பாரோ, நம்மளை திருப்பியும் ரிவெஞ்ச் எடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஸோ எடுக்கலாமா எடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிங் முடிக்கும் போது கட் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க. ஹலோ சார் அப்படிங்கிறீங்க. ஹலோ தூங்கிட்டியா அப்படிங்கிறாரு. இல்லை சார் சொல்லுங்கள், நான் முழிச்சு தான் இருக்கேன். எனக்கு லைட்டாக பசிக்குது. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி வா. நான் ஹோட்டலில் கீழே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிருக்கேன். வா. இல்லை இல்லை எனக்கு பசிக்கல சார், நீங்கள் சாப்பிடுங்க. நான் தனியாக சாப்பிட்டதில்ல, வா எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு. பட் சார் எனக்கு தலை வலிக்குது. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் வெளில வந்திருக்கேன். வெளில வந்திருக்கியா? வாட்? என்ன சொல்லவே இல்லை எங்கே போயிருக்க அப்படிங்கிறாரு. அது தலைவலிக்குது, அதனால் சும்மா அதான் கிளைண்ட் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாக்கிங்கில் அப்படியே வந்திருக்கேன். இது ஊர் பேர் தெரியாத இடம். ஏதாவது மாட்டிட்டு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஒழுங்காக இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது இல்லையா? ஷேர் யுவர் லொக்கேஷன் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே வந்து யாரா அது நம்ம கதவுக்கு முன்னாடி ஏதோ சம்திங் பேசிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இந்த கதவுலேயே ஒரு மாதிரி மிரர் மாதிரி இருக்கும்ல, மிரர் இன் த சென்ஸ் கண்ணாடி அந்த மாதிரி அங்கே ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும்ல விசிபிளாக. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அந்த மனுஷன் பார்க்குறாரு, அந்த ஜானு. பார்த்தா நீங்கள் தான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அங்கே ஜங்கு கிட்டே பேசிகிட்ருக்கீங்க. வாவ் மை டார்லிங் கேம் டு மை ரூமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஓப்பன் பண்ணதும் நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி இருப்பீங்க. பார்த்தா ஜான் தான். வா பேப் யூ கேம் டு மை ரூமா, கமான் ஒய் ஆர் யூ வேஸ்டிங் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹி கிராப்ஸ் யுவர் ஹேண்ட், அப்படியே டக்குன்னு உங்களை வந்து ரூம்குள்ளே போட்டுட்டாரு. ஸோ அவர் இழுத்த ஃபோர்ஸில் உங்கள் ஃபோன் வந்து அப்படியே சதறி அவரோட ரூமில் தான் விழுந்திருக்கும். பட் ஸ்டில் அது கைக்கு எட்டாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி அப்படியே தெரிச்சு வேறு சைடில் விழுந்திருக்கும். ஆனால் ரூமில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஹலோ ஐ கான் ஹியர் யூ ஹலோ அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக் கத்திட்டுருக்காரு. அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு உங்களை வந்து எப்படின்னா வால் அப்படியே பின் பண்ணிட்டு, ஃபைனலி யூ கேம் டு மை ரூம் டார்லிங், எனக்கு தெரியும், ஐ நியூ இட், நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும், டோன்ட் வேஸ்ட் த டைம், கம் ஆன் லெட்ஸ் என்ஜாய் பேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை வந்து உங்கள் தைஸ் அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே தூக்குறாரு. அந்த வாய்ஸஸ்லாம் ஆக்சுவலாக ஹீ கேன் ஹியர், லைக் ஜங்குக்கு கேட்குது. வெயிட் வாட், இந்த வாய்ஸ் இது ஜான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஜானோட ரூமுக்கு என்ன இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட கிளைண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஜானோட அட்ரஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் வை இல்லை கொஞ்சம் பேசணும் அதனால தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க, கேம் மொமெண்ட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஓகே ஐ வில் ஷேர் யூ த
லொக்கேஷன் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கொடுத்துருக்கவும் குடுன்னு அந்த மனுஷன் வந்து தெரிச்சுட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. எங்கே உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் உங்களுக்கு நோவும் சொல்ல முடியல, எஸ்ன்னு சொல்லி மனசை எப்படி உங்களோட இதை கொடுக்கவும் முடியல. ஒரு ஜாப் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்குன்னு நம்ம அதுக்கு நம்மளே கொடுக்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவில் இருந்துகிட்ருக்கீங்க. உங்களால் அவ்வளோ கோடி நஷ்டமாகுறதும் உங்களுக்கு விரும்பலை. ஸோ கன்ஃபியூஷன் ஆஃப் தி மோடில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கவே இங்கே ஜங்குக் வந்துட்டுருக்காரு. டாக்ஸிலாம் பிடிச்சிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகாமே டேரெக்டாக வந்துட்டேன். லைட்டாக ஸ்மெல் அடிக்குது. நான் போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரட்டா? நானும் வரவா? அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, நீ எங்கே போனாலும் சரி, என்ன போனாலும் சரி, நானும் உன் கூட வரேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஹேப்பன், போ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நான் போகல அப்படிங்கிறீங்க. அப்போனா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கம்மான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்களோட டாப் இருக்குல்ல, டக்குன்னு அதை வந்து ரெப் பண்ணிட்டார். லைக் அப்படி செஸ்ட்டில் 2 ஹேண்டையும் வச்சு டபாக்குங்கிற படக் படக் படக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அறுந்து உழுது. நீங்கள் அப்படியே அதை வந்து டக்குன்னு அதை பிடிச்சிக்கிறீங்க. ஸ்டில் பேபி வெயிட், இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் மண்டையாடுறீங்க. ஐ எம் ஸோ லக்கி. தென் இந்த இந்த ப்ராஜெக்ட் அப்போது வர்த்து தான் இது. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் உன்னோட ஃபர்ஸ்ட்டுங்கும் போது இட்ஸ் ஹைலி ப்ரையாரிட்டி. லைக் தேங்க்யூ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே அழுக வருது. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. கம்மான், ஃபர்ஸ்ட் டைமில் அப்படி தான் கொஞ்சம் ஷையாக இருக்கும். பட் நோ வரிஸ், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நான் உன்னை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு உங்களோட ஹேண்ட் அப்படியே ரெண்டுத்தையுமே கிராப் பண்ணி அப்படியே உங்களோட எப்படி சொல்கிறதுனா வாலில் அப்படியே கிளிப் பண்ணியிருப்பார். ஸோ தட் அந்த டாப் அப்படியே பிஞ்சது எல்லாமே அப்படியே உங்களோட ப்ரேசர்ஸ் வந்து நல்லா பேட்டர்ன்டாக ஒயிட் கலர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட்டர்ன் வச்ச மாதிரி ஒரு பிளாக்கு எல்லோ ஷேடில் ஷேப்லாம் இருக்கும் அந்த ப்ரேசஸோட அந்த மாடல் சொல்கிறேன். ஸோ அது பார்க்கும்போது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அதை வந்து கிராப் பண்ணுறதுக்கு போகிறாரு. டக்குன்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம்லேருந்து நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. இது யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அந்த மிரர் வழியாக பார்க்குறாரு. பட் அங்கே யாரும் நிற்கலை. ஸோ திருப்பியும் அவர் வராரு. நீங்கள் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. திருப்பியும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். டக்குன்னு சொல்லிட்டு நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது டொமுக்குன்னு ஒரு அடியை பார்த்தா ஜானுக்கு தான் விழுது. விழுந்ததும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு காலுக்கு கிட்டக்கே ஒரு பட்டன் இருக்கும். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கூனி குறுகி அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அழறீங்க. எப்படி சொல்கிறது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே பிடிச்சிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு நம்ம அழமாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். டக்குன்னு அந்த மனுஷன் சைடில் அப்படியே ஃபேஸை வச்சு திரும்பியிருப்பார். ஏதாவது நான் லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்கவே இல்லை, சைடில் பார்த்து தான் கேட்குறாரு. இல்லை சார் அப்படிங்கிறீங்க. நீனா அறிவில்லை உனக்கு வாயில் சொல்ல தெரியாது உனக்கு? என்னால் முடியாதுடா, என்ன மயிருடா உனக்கு அப்படிப்பட்ட இதே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதா? நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு கையை அப்படியே அவரோட கையை கொடுக்குறாரு. பொறுமையாக அந்த கையை பிடிச்சி எழுந்திரிச்சிட்டு அப்படி நிற்கிறீங்க. எல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்காக தான் செஞ்சேன் சார். என்னால் ஒரு தப்பு ஏற்கனவே நடந்திருக்கு. இதுக்கு மேலே என்னால் இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதுவும் இது பெரிய கான்ட்ராக்ட்னு எனக்கு தெரியும். இதனால் நம்ம ஆஃபீஸ்க்கு நிறைய பெனிஃபிட்னு தெரியும். என் ஒருத்தியால் நிறைய பேர் சஃபர் ஆக வேணாம்னு நினச்சேன் சார். அதனால தான் ஜங்குக்கால வாயை திறக்கவே முடியல. லைக் ஒருத்தி அவளோட மானமே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்காக எல்லாத்தையும் திறந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கானா?
எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்படியே ஒரு நிமிஷம் எதுவுமே சொல்லலை, அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டாரு. டக்குன்னு அந்த மனுஷன் அவரோட கோட்டை கட்டிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹேண்டை கிராப் பண்ணிட்டு, இதுக்கு மேலே இவன் இல்லை, எந்த பொண்ணு மேலே கையை வைக்கும் போதும் என்னோட அடி ஞாபகம் இருக்கணும், புரிஞ்சதில்ல? அப்புறம் இந்த ப்ராஜெக்டை நீ கேன்சல் பண்ணினா உனக்கு தெரியும் நீ என்னை எதிர்த்து நிற்கிற மாதிரி. அப்புறம் ஈவ் டீசிங்லாம் கிடையாது. இந்த பொண்ணை தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இங்கே உடனடியாக ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் உன்னோட கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆகிடும். அப்புறம் என்ன, நான் என்ன என்னோட ரொம்ப மட்டமாக இருக்கிற கம்பெனி கூட உன் கூட பார்ட்னர் வச்சுக்க கூட ட்ரை பண்ண மாட்டான். யோசிச்சு எதாக இருந்தாலும் முடிவு பண்ண. த டிசிஷன் இஸ் யோர்ஸ் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இங்கே ஜங்குக் அப்படியே உங்கள் ஹேண்டை கிராப் பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு அப்போ தான் அப்படியே உயிரே வருது. லைக் உங்களுக்கு எதுவும் நடக்கலை, அவன் நம்ம மானத்தை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜங்குக் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், ஜங்குக்கு உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். பிகாஸ் ஆஃப் அவரோட ஆஃபீஸ்க்காக நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும் போது ஹி வாஸ் லைக் லிட்ரலி ஸ்பீச்லெஸ் அந்த மாதிரி இருந்துருக்காரு. அப்படியே அவருக்கும் உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் க்ரியேட் ஆகுது, உங்களுக்கும் அவர் மேலே சாஃப்ட் கார்னர் க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபைனலி அந்த மனுஷன் இதுக்கப்புறம் ஜான் எதுக்கு அந்த மாதிரி எப்படி சொன்ன ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு சிச்சுவேஷன்ஸில் வேறு வழியே இல்லாத ஆப்ஷன்ஸில் அவருமே அதான் சைன் பண்ணிட்டார்ல, அதை விட்ராப்பும் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி 2 days லேட்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கும் நீங்களும் அதே மாதிரி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பேக் வரீங்க. லைக் ஜங்குக்கிட்டேருந்து ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ரூடாக இல்லை, ஒரு மாதிரி மூஞ்ச உருண வச்சது இல்லை. லைக் அவரோட நேச்சர் அதுதான். பட் ஸ்டில் உங்ககிட்ட அதை கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கலாம், கம்மி பண்ணி காட்டுறான்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அது டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு. இவர் இந்த மாதிரி இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தோணுது. ஸோ ஒருவேளை அவர் கில்ட்டில் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக அந்த மனுஷங்கிட்ட போயிட்டு ஆஃபீஸில் கேபினில் தான் அவரோட கேபினில் போயிட்டு, சார் அவங்கக்கிட்ட அதை சொல்லாமல் என்ன எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலாக நீங்கள் கில்ட்டாலாம் இருக்க வேண்டாம் சார், ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கில்ட்டாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எதாக இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் சார். இதை நான் சொல்லணும்னு நான் நினச்சேன், அப்போ சொன்னேன். பட் ஸ்டில் திருப்பி சொன்னால் தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹெல்பிங் மீ. அந்த நிமிஷத்தில் நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சிங்க. நான் யாராவது வந்துட மாட்டாங்களா, இது நடக்காமல் இருந்துராதா, நம்ம தப்பிச்சிட மாட்டோமான்னு நான் நினைக்காத நிமிஷம் இல்லை சார் அந்த நேரத்தில். அப்போது கதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு அடி கொடுக்கும் போது அப்படியே என் கண்ணுக்கு நீங்கள் அப்படி தெரிஞ்சுங்க சார். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இது என் லைஃப்பில் மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் ஊற்றுது. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் உங்களை உட்கார சொல்கிறாரு. நானா? உட்காந்துட்டேங்க, அழாத. நான் தான் உன்னை எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரில. டு பி ஃப்ராங்க், நான் இது வரைக்கும் யாருக்கும் தேங்க்ஸ் சொன்னதே கிடையாது. இந்த கம்பெனிக்காக இவ்வளோ தூரம் போனதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நீ இந்த மாதிரி நினச்சதுக்கு ஐம் சாரி அபவுட் இட். உன்னை அந்த மாதிரி நான் ட்ரீட் பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு என்ன நினச்சா ஒரு மாதிரி
கேவலமாக தோணுது. நான் எந்த அளவு மட்டமாக உன்கிட்ட விளாண்டுருக்கேன்னு. உனக்கு பெரிய மனசு இருந்தால் நான் மன்னிச்சிடும். ஐயோ சார், அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் எதுக்கு சார் பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? பையன், சார், திஸ் ஈவினிங் ஆர் யூ ஃப்ரீ? ஏதாவது மீட்டிங் இல்லை ப்ராஜெக்ட் ஏதாவது கிளைண்ட் மீட்டிங் ஏதாவது இருக்கா சார்? யா 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 ஓ சரி, ஓகே சார். எத்தனை மணிக்கு? 6:30 இந்த ரெஸ்டாரண்ட் ஷராந்திர. ஓகே சார். யூ மே கோ நவ். நீங்கள் போயிட்டீங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன்? உன்னை தேங்க் பண்ணுறதுக்காக நான் ப்ராஜெக்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டேன்னு நான் ஏன் சொல்லலை? ஆனால் லூஸா, நான் எதுக்கு இப்போது அவகிட்ட மறைச்சேன்? அப்படியே அந்த மனுஷன் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் சார் நல்லா மாறிட்டாரு. இந்த மாற்றம் இதே மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆனால் நான் பேராசைப்படுறேன், கல் பேசுறது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போகும்போது அந்த ஸ்மைலை அவர் பாட்டிருப்பார். அவள் இப்போ சிரிச்சா தானே? என்ன பார்த்து சிரிச்சிருக்காளா? வாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டுருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் ஈவினிங் ஆகியிருந்திருக்கும். ஒரு 6:30 வரைக்கும் அந்த மனுஷன் லிட்டரலி வெயிட்டிங். நீங்களும் வந்திருப்பீங்க, மீட்டிங்காகவே வந்திருப்பீங்க. பார்த்தா கிளைண்ட்ஸ் யாரும் இல்லை, அங்கே ஜங்குக் மட்டும் உட்காந்துட்ருக்காரு. ஸோ கிளைண்ட் வரதுக்கு லேட் ஆகுமா? எங்கே சரியில் போயிட்டாங்களா? ஆக்சுவலாக கிளைண்ட்டு வரமாட்டாங்க. ஏன் சார், நம்ம ப்ரப்போசல் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை ஏதாவது சேஞ்சஸ்னால் சொல்லுங்கள் சார், செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி ஒன்று ஜஸ்ட்டு சும்மா ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன். நீ காலையில் அப்படியே கேட்டதும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால டக்குன்னு கிளைண்ட் மீட்டிங்க்கு ஆமான்னு சொல்லிட்டேன். கிளைண்ட் மீட்டிங்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீ நான் மட்டும்தான். டின்னர் ஃபார் வாட்? ஃபார் அது அது ஃபார் அந்த அந்த ப்ராஜெக்ட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுல்ல, ஸோ அதுக்கான இண்டியன் ட்ரீட்டுன்னு வச்சுக்கோ. அதுக்கு நம்ம ஹோல் கம்பெனியும் கூப்பிட்ருக்கணும் சார். எல்லாரோட எஃபர்ட்டும் இருக்குது அதில். நான் மட்டும் எப்படி சார் அதில் க்ரெடிட் எடுக்க முடியும்? யா யூ ஆர் ரைட். பட் இது வந்து உன்னோட ரீயூனியனுக்காகவும் சேர்த்துன்னு வச்சுக்கோயேன். நான் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறீங்க. வரைக்குக்கு வந்து 6 மாதம் மேலே ஆகுது, இப்போ ரீயூனியனுக்கு ட்ரீட்டு கொடுக்குறேங்கிறாரு. என்னாச்சு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ சாப்பாடெலாம் வந்திருக்கும், நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அவர் வந்து உங்கள்கிட்ட ட்ரிங்க் அப்படிங்கிறாரு. நோ சார் அப்படிங்கிறீங்க. ஓ, கிளைண்ட்டோடு இருக்கும் போது தான் குடிப்பேன். ஓகே, ஐ காட் இட். நான் அப்படி மீன் பண்ணல. ஒரு ஒரு ஒன் வோட்கா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வோட்கா அப்படிங்கிறாரு. சும்மா ட்ரை பண்ணதில்ல, அதனால தான். ஓகே, அதில் பிங்க் லேடி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே மேம், ஷூர் மேம் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும், சரக்கு வந்திருக்கும். ஸோ வந்ததும் நீங்கள் குடிச்சிருக்கீங்க, நல்லாவே குடிப்பீங்க. ஸோ என்னன்னு தெரில, இது வந்து மிக்சிங் போல் ஒரு மாதிரி நல்லா கேராகிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ப்ளர்ரியாக டபுளாக சம்வாட் அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை கசக்கிட்டு, சார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் தெளிவாக இருக்கும் போதே போயிட்டு வந்துடுறேன் சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டின்னர் சார், ரொம்ப என்ஜாய் பண்ணேன், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி டுங்குன்னு குலுக்குறீங்க. அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை மறுமை வியடாக பார்க்குறாரு. என்ன இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது அப்படியே கதவு கிட்ட போயிட்டு அப்படியே ஸ்லிப் ஆகிறீங்க. ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை பிடிக்கிறாரு.
ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படிங்கிறேன். அதாவது பர்ஃபெக்ட்லி ஃபைன், அதுதான் அந்த மாதிரி சிறக்கு இதில் சொல்கிறீங்க. ஓகே, சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் ஹேண்ட் அப்படியே வச்சுக்கிறாரு. பரவாயில்ல சார், நான் ஃபைன் தான், நான் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தான் நடப்பேன். சார் அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒரு கேபை மட்டும் புக் பண்ணி தரீங்களா? புக் பண்ண மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ள கை வைக்கும் போது லைக் சம்வாட் க்யூட்டாக இருக்குது. என்னது மறந்துட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் திருப்பியும் அதே மாதிரி தலையில் கை வச்சுட்டு மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. இங்கே லைட்டாக அதை பார்க்கும்போது ஜங்குக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது. ஐ ஒன்ட் டேக் ரிஸ்க், பெட்டர் நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார், அது தொல்லை, இதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் கேப் மட்டும் புக் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறீங்க. ஓகே, அவரோட டிரைவருக்கு கால் பண்ணியிருப்பாரு. டிரைவர் வந்தாச்சு. கேப் இஸ் ரெடி நவ், யூ கேன் கோ அப்படிங்கிறாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. கண்ணு ஹாஃபாக மூடி இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த காரில் ஏறி உட்காடுறீங்க. பார்த்தா சைடில் ஒருத்தவங்க உட்காடுறாங்க. அது யார் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஸோ உட்காந்ததும் நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு, சார் நீங்களா அப்படிங்கிறீங்க. சாரே, ஓகேவா சார் அப்படிங்கிறதா சாரே அப்படிங்கிறா. ஆமாம் நான் தான். ஏன் அப்படிங்கிறாரு. அது இல்லை கேபு அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தான் என் வீடும். ஸோ பெட்டர் உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படி நானும் போய்ட்றேன். அப்போது ஓகே ஓகே டிரைவர் வண்டி எடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் சொல்லிட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஸோ படுத்துட்டு இருக்கும் போது அப்படியே தலை சாஞ்சு டபக்குன்னு அவரோட ஷோரில் வந்து அப்படியே விழுந்திருக்கும். அவரை கொஞ்சம் பொறுமையாக நவுத்தி வச்சுட்டு திருப்பியும் அந்த சீட்டில் அப்படியே உங்களை தலையை சாய்ச்சி வச்சுருப்பாரு. தொம்மில்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரு பொட்டுன்னு அவரோட மடியில் அப்படியே தலை லேண்ட் ஆகிருக்கும். அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்ன மடியிலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கவும் முடியல. டச் பண்ணால் அதாவது தப்பாக எடுத்துப்பாளோ அப்படின்னு தோணுது. அப்படியே அந்த மனுஷா கை கிட்டக்க உங்கள் மண்டை கிட்டக்க வந்து 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 பேக் போகுது. ஸோ ஃபைனலி அந்த மனுஷன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டார். அப்படி இருக்கும் போது பொறுமையாக பார்க்குறாரு. வழக்கம் போல் உங்கள் வாயிலேருந்து ஜொலுவுது. அப்படியே ஊற்றி அவரோட பேண்ட்டு ஈரமாகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவர் போட்டிருக்கிறது சம்வாட் ஒயிட் ஒரு சாண்டல் கலர் பேண்ட்டு. ஸோ அப்படி இருக்கவே நீங்கள் அப்படியே தொடச்சிட்டு திருப்பி நீங்கள் முன்னே படுத்துட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஹெசிடேட் ஆனார். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் அந்தளவு ஹெசிடேட் இல்லை. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது லைட்டாக மட்டும் தலையில் அப்படியே வைக்கிறாரு. தலை ரொம்ப சில்கியாக இருக்குது, அதை தொடும்போது நல்லா இருக்குது பார்க்கவே. ஸோ இன்னும் ஒரு 2 தடவை தடவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்போது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு நார்மலாக வச்சுட்டாரு. ஃபைனலி உங்கள் வீடுமே வந்திருக்கும். இங்கே டிரைவர் வந்துட்டு, அம்மா உங்கள் வீடு வந்துருச்சு அப்படின்னதும் நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் மட்டும்தான் வருது. அவர் அப்படியே பொறுமையாக காதை கிட்டக்க எடுத்துகிட்டு போயிட்டு, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க எடுத்துகிட்டு போகிறாரு. பார்த்தா அவங்க வாயிலேருந்து கொரட்டை விடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் அப்படியே இந்த சைடில் திரும்பிட்டு திருப்பி அடுத்த கொரட்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கையை வச்சு தட்டி பார்த்து எழுப்பி விட பார்க்குறாரு. பட் நீங்கள் எழுந்திரிக்க மாதிரி இல்லை. இவளோட வீடு வரை எதுவும் எனக்கு தெரியாது. சரி வயன் உன் வீடு அப்படிங்கிறாரு. நீங்கள் நல்லா அசந்து தூங்குறீங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறது அந்த ஒரு வீடு மட்டும்தான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது.
அவருக்கு ஆனா டவுட்டாவும் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே யோசிச்சுட்டு, "ஒரு வேளை இவள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா?" அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. ஆனா அந்த பெர்ஸ்பெக்டிவ் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே உங்க ஃபோன் எடுக்குறாரு. ஃபோன்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, "அவளோட வீடு லொக்கேஷன் உனக்கு ஷேர் பண்ண முடியுமா?" அப்படின்னதும், "நீங்க யாருன்னு?" கேட்கும்போது, அவளோட சிஇஓ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. "சிஇஓ சாரா?" அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நான் அனுப்பி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பா. அந்த கரெக்டான லொக்கேஷன் அந்த வீடு அதுதான்னு அப்படின்னு காட்டியிருக்கும். ஸோ பொறுமையா அப்படியே உங்கள தூக்கல. அப்படியே ஒரு மாரி தோல்லலாம் கைய போட்டுட்டு அப்படியே இழுத்துட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணிட்டுருக்காரு. உங்கள் ஹேண்ட்பேக்குள்ள கைய விட்டு என்னென்னமோலாம் வருது. கர்ச்சீஃப் வருது, சென்ட் பாட்டில் வருது, பாடி லோஷன் வருது, அது இதுன்னு வருது, லிப்ஸ்டிக் வருது. பட் ஸ்டில் சாவி கிடைக்கல. வேறு ஜிப்புன்னு தேடி ஃபைனலாக ஒரு ஜிப்பில் சாவி கிடச்சிருக்கும். ஸோ அதை போட்டு அன்லாக் பண்ணிவிட்டு, "நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு டிரைவர்கிட்ட ஒரு சிக்னல் காமிச்சிட்டு உள்ளே பொறுமையாக போகிறாரு. கதவு ஆட்டோமேட்டிக்காக டம்முன்னு சொல்லிட்டு அடிச்சிருந்துருக்கும். நீங்கள் குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம்? இந்த ப்ராஜெக்டில் சுத்தமாக புரியல சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்புறீங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது நம்ம எந்த அளவு அவளை இம்பேக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நம்ம இந்த அளவு ஒரு பொண்ணை வதைச்சிருக்கக்கூடாது, கஷ்டப்படுத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரிக்ரெட் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி அப்படி இப்படின்னு தேடி பெட்ரூம் கிடச்சிருக்கும். ஸோ பெட்ரூம்க்கு உங்களை அப்படியே போட்டிருப்பாரு. போட்டதும் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா, அப்படியே படுத்துருந்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் என் லைஃபே சேவ் பண்ணதுக்கு. இதை நான் வாழ்நாளும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சியூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே க்ரிப்பாக பிடிக்குது. அவர் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார். எதுவும் பேசலை. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுது. அது கீழே விழும்போது இன்னொன்று ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே டப்புன்னு பிடிச்சிட்டாரு. பிகாஸ் அவருக்கு அந்த கை விலகி போகிறதுல விருப்பம் இல்லை. ஸோ ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு பெட்டுக்கு கீழேயே அப்படியே உட்கார்ந்த மேனைக்கு அந்த மனுஷன் அப்படியே உட்கார்ந்த அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்படியே நீங்கள் தூங்குகிற இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அவருமே ரொம்ப டயர்டாக தான் இருந்திருப்பார். ஸோ அவருமே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நைட் ஃபுல்லாக அந்த மனுஷன் உட்காந்த மேனைக்கே தூங்கியிருப்பார். உங்கள் கையை நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டே தூங்கியிருந்திருப்பார். தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7:30 போல் நீங்கள் தான் எழுந்திருக்கிறீங்க. முதல்ல பார்த்தா ஒரு கை பிளாக் ஆன மாதிரி, சம்திங் ஏதோ ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி யூ கேன் ஃபீல். எழுந்திரிச்சதும் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியுது. அப்படியே கண்ணை ஒவ்வொன்று என்ன கை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா அந்த கை இன்னமும் அவரோட கைக்குள்ளே தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா கசக்கி பார்க்குறீங்க. இது இது சிஓ சாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அது ஆமாம் ஆப்வியஸ்லி அது உங்கள் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இவர் எப்படிங்க? என்னடா அது கையை பிடிச்சிட்டு வேறு தூங்கிட்டுருக்காரு. ஏதாவது ஆயிடுச்சா? எப்படி எழுப்புறது? அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டு அப்படியே உங்கள் கையை நீங்கள் பொறுமையாக நழுவ பார்க்குறீங்க. அதில் அந்த மனுஷன் அப்படியே தூக்கம் அப்படியே கலையுது. அப்படியே சிலுங்குறாரு. அப்படியே நீங்கள் டக்குன்னு கண்ணை மூடிட்டு ஒரு கண் அப்படியே ஓரக்கண் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஃபைனலி தூங்கிட்டு தான் இருக்கார் போல். அப்படியே அந்த கண் முழுசாக 2 கண்ணுமே ஓப்பன் ஆகி பார்க்குது. சும்மா சொல்லக்கூடாது, ஜங்குக் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு நாள் ஃபுல்லாக. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கார். லைக் அந்த மெஸ்ஸியான அந்த ஹேர், எப்படி சொல்கிறது, இந்த சன்லைட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தென் டை லூசனாக இருக்குது. பார்க்க அந்த அந்த லிப்ஸு, அந்த மோல், கண் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறது. நம்ம மணிக்கணக்காக இருந்தாலும் பார்க்க மாட்டோம். ஸோ அதே மாதிரியே ஜேகே படுத்துட்ருக்காரு. உங்களே அறியாமல் நீங்கள் அந்த மனுஷனை ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. லைக் அவர் எதுக்கு என் வீட்டில் இருக்கார்,
இங்கே தூங்கிட்டுருக்காரு என் கையை பிடிச்சு. என்ன நடந்துச்சு எதுவுமே தெரில லிட்ரலி. அதை பற்றி யோசிக்க காணோம். உட்காந்து இவரை பார்த்து நல்லா ரசிச்சுட்டு இருந்திருக்கா அப்படி. ஸோ அப்படியே ரசிச்சுட்டே இருந்துட்டுருக்கவே அந்த மனுஷனோட கண்ணு பொறுமையாக ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. டக்குன்னு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் நம்ம தூங்குறது இயல்பாக இருக்கணும். ஏதாவது நினச்சிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டீங்க. ஸோ அந்த மனுஷன் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. நல்லா தூக்கம் முது வலிக்குது வேறு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப உட்காந்து தூங்கியிருக்கானா. கழுத்து வர வலிக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து அப்படி இப்படின்னு திருப்புறாரு. அப்படியே பொறுமையாக உங்களை பார்க்குறாரு. உங்களோட பேபி ஹேர்ஸ் லைக் நீங்கள் அவங்க சின் கிட்டக்க ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கீங்க. அது ஃபேன் காற்றுக்கு அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் ஃபேஸில் வந்து பட்டிருக்கும். அது அப்படியே பொறுமையாக காதுக்கு பின்னாடி அப்படியே சொருவி விட்டு அப்படியே அவரோட ஹேண்டை ஏறக்குறைய உங்கள் காதுலேயே நிற்கிது. அப்படியே நின்றுட்டு பொறுமையாக ஸ்லைட் பண்ணி உங்களோட சின் கிட்ட உட்காந்துருக்கும். அப்படியே சின்ன அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தலையை வேறு டைமென்ஷனில் மாற்றிட்டு இப்போது உங்கள் ஃபேஸ்லேருந்து அவர் ஃபேஸ் ரொம்ப கிட்டக்க ஜூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் உங்களுக்கு அவரோட பிரெத் வந்து சென்ஸ் ஆகுது. உங்களுக்கு ஹார்ட் பீட் டப் டப்புன்னு அடித்தாலும் கூட அதை வெளியில் காட்டாத மாதிரி அப்படியே நார்மலாக படுத்து தூங்குற மாதிரி தூங்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு லவ்னா இதானா இப்படி தான் இருக்குமா? முன்னாடி உன் வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றும் போது டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நீ நேற்று என் பேண்ட்டில் படுத்திருக்கும் போது அந்த டிஸ்கஸ்டிங் எனக்கு அப்போ இல்லை. உன்னை வித்தியாசமாக பார்க்குறேன். என்னால் உன்னை பழைய பையனா ட்ரீட் பண்ண முடியல. எனக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் நீ நிறைய பண்ணியிருக்க. ஆனால் என்ன சொல்கிறது, நீ பண்ணியிருக்கேங்கிறதுக்காக எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அதுலேருந்து எனக்கு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுச்சுன்னு சொல்லலாம். தெரில வயன், இதுதான் காதலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் ஐஸே பார்த்துட்டு, ஐஸ் இந்த சென்ஸ் கண்ணபடி இருக்கிறது ஓகேவா, அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கண்ணை பொறுமையாக தூக்கத்துலேயும் எழுந்திரிக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு, நீங்களே அவரும் பார்க்குறீங்க. ஐஸும் அப்படியே மீட்டை பார்க்குது. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காடுறீங்க, ஒன்றுமே நடக்காத மாதிரி. சாரி, மிஸ்டேக் பண்ணிக்காத, ஆக்சுவலாக இதுமாரி நடந்தது அதுமாரி நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. பரவாயில்ல சார், ஐ ட்ரஸ்ட் யூ. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அப்படியே என்னை கேபில் ஏற்றி விடாமல் எனக்காக இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்து என் வீட்டில் வரைக்கும் விட்டது தேங்க்யூ சார் அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக நீ என்னோட நார்மல் எம்ப்ளாயாக இருந்தீன்னா கேபில் அனுப்பி விட்ருப்பேன். தென் டெக்ஸ்ட் வருமா அப்படிங்கிறத எதிர்பார்த்துருப்பேன். பட் யூ ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட் விச் என்னால் உன்னை யார்கிட்டையும் இழக்க முடியாது, இழக்கவும் கூடாது, யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். I think you are the one whom my heart belongs to. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பட் சார், யோசிச்சு முடிவிட. பட் ஐ ப்ராமிஸ் யூ, நீ எஸ்ன்ற ஒரு வேர்ட்ஸ் நீ சொன்னா உன் லைஃப்பில் என்றைக்குமே ரிக்ரெட் பண்ண மாட்டேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ தட் உன்னை நல்லா பார்த்துப்பேன் லைஃப் லாங். ஓகே பாய், see you then அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு. உங்களுக்கு கன்ஃபியூஷன், காதலா
இல்லை பாசமா, இல்லை அக்கறையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஸோ ஃபைனலி 2 days லேட்டர் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க. லைக் நார்மல் டே மாதிரி. நீங்கள் ஜங்குக்கு தான் இருப்பு கொள்ளலை, ஆனாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல ஃபோன் பண்ணி. அவளாவே அவளோட முடிவாக சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஜஸ்ட் வெயிட். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் மற்றது எல்லாத்தையுமே அப்படியே நார்மலான செக்ரட்டரியாக என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அவர் எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட இந்த பதில். ஆனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக பேசுகிற மாதிரி தெரியல. ஸோ ஆஃப்டர்நூன் இதுக்கு மேலே அந்த மனுஷனால் தாங்க முடியாது. ஸோ கம் டு மை கேபின்னு சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூன் போல் சாப்பிடும்போது, நீ என்ன தான் நினச்சிட்ருக்க? ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும்ல. அப்படியே அமைதியாக ஊமை கூட்டா மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை நோவா எஸ்ஸா? ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என் ஹார்ட்டை பக்குவப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி உட்காந்துட்டு வெயிட் பண்ண வைக்கிறதுல உனக்கு அப்படி என்ன தான் சந்தோஷம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. கிளாஸில் டம்மில்னு கை வைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் அப்படியே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இதுக்கு மேலே நான் மிரட்டுற வச்சுக்காத, புரிஞ்சுதல்ல? அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க போறியா என்ன அப்படிங்கிறாரு. இல்லை, நீ தான் மிரட்டியிருக்கியே. நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தானா என் லைஃபையே நான் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு. அப்புறம் இதான புது ஆட்டிடியூட்? நான் தான் சொல்லியிருக்கேனே, இந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல, அதை எடுத்துறேன்னு. ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க், உன்னோட செக்ரட்டரியாக இருந்தால் இந்த ஆட்டிடியூட் வந்திருக்காது. பட் நான் சிஇஓட ஒய்ஃபாக இருக்கும் போது இந்த ஆட்டிடியூட் கூட இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்படிங்கிறாரு. நான் ஒரு சிஇஓட ஒய்ஃபாக இருந்தானா கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தானே ஆக்கணும். அட்லீஸ்ட் அப்போ தானே கொஞ்சமாவது என்னை மதிப்பாங்க. யூ மீன் அப்படிங்கிறாரு. ஐ மீன் அப்படிங்கிறீங்க. யூ மீன் யூ ஆர் ஓகே வித் தட், லைக் ஓகே வித் மீ அப்படிங்கிறாரு. உன்னை சமாளிக்க முடியாதுன்னு கிடையாது, டேக்கிள் பண்ணிக்கலாம், எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்சி அப்படி உருன்னு வச்சுட்டு சொல்கிறதுனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூஞ்சி வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸை வச்சுக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே டக்குன்னு எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரித்துட்டு பொறுமையாக உங்ககிட்ட வராரு. அப்போது உனக்கு நம்பிக்கை இருக்க என்ன சமாளிச்சிருவேன்னு? ஆப்வியஸ்லி அப்படிங்கிறீங்க. நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், உன்னால் என்ன சமாளிக்க முடியாது, உன்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கிறதால என்னால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? சிஇஓ எடுத்ததில்ல, நான் நார்மல் ஹியூமனாக பேசிகிட்ருக்கேன். லைக் நார்மல் ஒரு பையனாக பேசிகிட்ருக்கேன். உன்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது அன்டில் நானாக பாவம் பார்த்து ஒன்று மன்னிச்சாதான் ஸோ கால்டு நீ தப்பிக்க முடியும். அதான் தட் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. என்னால் முடியும் அப்படிங்கிறீங்க. அப்போ நான் பார்த்துருவோமா? பார்த்துடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்த செகண்டே அந்த மனுஷன் அப்படியே அந்த செவுத்தில் அப்படியே உங்களை பென் பண்ணுறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன? நான் தான் சொன்னேன்னே உன்னால் என்னை சமாளிக்க முடியாதுன்னு. என் பேச்சை கேட்டால் தானே. நான் 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 இதை மென்ஷன் பண்ணல, நீ 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 அப்போ இதை மென்ஷன் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவங்க இப்போ அப்படியே கிரிப்பாக படிக்கிறாரு. இல்லை, நான் சொன்னது உங்கள் ஆட்டிடியூட், உங்களோட விஷயத்த சொன்னேன், வேறு எதுவும் கிடையாது, இதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையா, நீ சொல்லிட்ட, நான் சொல்கிறேன், முடியாது, இப்போ மாற்றாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவங்க கிட்டே வந்துட்டு என்னை சமாளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்கு அங்கங்கன்னு முத்தங்கள் வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு கிஸ்ஸு உங்களோட லிப்ஸில் தான் விழுந்திருக்கும். ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக, லைக் எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல், லைக் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ரொமான்டிக்காக அந்த மனுஷன் உங்களுக்கு வைக்கிறாரு. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே நீங்களும் அவருக்கும் பேக் கொடுத்துருந்துருப்பீங்க. லைக் அதிலே விழுந்துட்டீங்க, டு பி ஃப்ரேங்க். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் நீங்கள் கண்ண மூடிட்டு இருக்கும் போது இல்லை தான் நோ 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 இந்த சொல்கிறதெல்லாம் போயிடுச்சு, அமைதியாக அப்படியே அதை ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த அந்த டைம் அந்த ஜோனுக்கு போயிட்டீங்க நீங்கள். ஸோ அவரோட கண்கள் பொறுமையாக உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை சொருவின மாதிரி இருக்கீங்க, லைக் கண்ணை மூடி இருக்கீங்க. அப்படியே பொறுமையாக உங்களோட நெக்கு கிட்ட வராரு. நெக்கில் அப்படியே ஒரு ஸ்மெல், உங்களோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு, ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ அதை நல்லா அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக அங்கன்னு உங்களுக்கு முத்தம் வைக்கிறாரு. தென் யூ ஹாவ் அ டேட்டோ ஆன், லைக் எங்கே சொல்கிறதுன்னா உங்களோட ஹிப்பு கிட்டக்க ஒரு டேட்டோ இருக்கும். ஸோ அது அப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்குறாரு. ஏன்னா அப்போ தான் நெக்கு முடிச்சுட்டு செஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே லைட்டாக கீழே வந்திருப்பார். ஸோ தட் இப்போ அந்த டேட்டோ பார்க்குறச்ச ரொம்ப பார்க்க ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அங்கே அழகாக முத்தங்கள் வைக்கிறாரு. ஸோ அப்படியே டப்புன்னு அவங்கள அந்த டேபிள் இருக்கும். ஸோ டேபிள் அப்படியே போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி உட்கார வைப்பார். ஆஃபீஸ் இது 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 ரூமு அப்படிங்கிறீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அவரோட கேமரா ஆஃப் பண்ண முடியும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போடுற மாதிரி ஒரு பட்டன் தான். அடுத்த செகண்டே எல்லாமே அப்படியே க்ளோஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ வரதுக்கு கூட லாக் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டார். லைக் இட் வாஸ் அ நல்ல டார்க் பிளேஸ் மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்போ ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஒரு புருவத்தை மட்டும் அப்படியே தூக்கிட்டு சொல்லியிருப்பார். அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அங்கே பக்கத்துலேயே சோஃபா இருக்கும். அப்படியே உங்களை நல்லா தூக்கி போட்டுட்டு அப்படியே பொட்டுன்னு போட்டிருப்பாரு. அப்படியே ஒரே செகண்டில் அந்த மனுஷன் அப்படியே ஜம்ப் அடித்து அப்படியே உங்கள் மேலே அப்படியே படுத்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கைகள் கீழே போகும். தென் அப்படியே அங்கன்னு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி அங்கங்கன்னு முத்தங்கள் வைக்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்களுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணதோடு இல்லாமல் அவருக்கு நீங்களுமே முத்தங்கள் வச்சுருந்துருப்பீங்க. உங்களுக்கே அங்கே கசமுசா அங்கேயே நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படியே யாரோ ஒருத்தவங்க கதை நாக் பண்ணுறாங்க. கடன்னு இருந்தது எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு குடுன்னு அவரோட ரூம்லேயே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடியே போயிட்டீங்க தொப்புன்னு. கதவும் டொமில்னு சாத்திடுச்சு. அவரை முழிக்கிறாரு. பிகாஸ் நீங்கள் உங்களோட ட்ரெஸ் மட்டும் இல்லை, அவரோட இன்னரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டீங்க. ஸோ இருக்கிறதையாவது அட்லீஸ்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கச்சபச்சன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே குடுன்னு போட்டுட்டு அந்த மனுஷன் எஸ் கம்மன் அப்படி சொல்லிட்டு முறைச்சிட்ருக்காரு. பிகாஸ் அப்போ தான் டயர்டாகி 2 பேருமே படுத்து ஒரு 10 minutes கூட இருக்காது. ஸோ ரிலாக்ஸ்டாகவே இல்லை. ஸோ இப்படி இருக்கிறச்ச பார்த்தா ஒரு பையன் தான் வந்திருப்பார். சார் இதில் சைன் சார் அப்படி சொல்லுவாங்க, கொடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ சைன் போடும் போது அந்த மனுஷன் அப்படியே இந்த ரூமை நோட்டை விடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இங்கே பண்ணும்போது சார் சைன் பண்ணியாச்சு இந்தா அப்படின்பாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சாத்தும் போது லைட்டாக பார்ப்பாரு. ஷோ இப்படி இருக்கானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வையன் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் சார். ஒரு வழியா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டிங்களா? போட்டுட்டேன், ஆனால் கையோடு சேர்த்து ஒன்றத்தை எக்ஸ்ட்ரா வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி க்யூட்டாக வச்சுக்கிறீங்க. கூடு அதை சொல்லிட்டு இங்கே ஜங்குக் கேட்குறாரு. வெயிட், அப்போ அதை போடாமல் தான் நிற்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னோடது தான் நீ தூக்கிட்டு போயிட்டியே, அப்புறம் என்ன போட்டுட்டு நிற்பாங்க? போடாமல் தான் இருக்கேன். கூடு. கேட்க முடியாதே, வேணா நீயே எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஓட்டிங்க. வையான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. லைக் இட் வாஸ் லைக் இவருக்கு கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுது. ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது நடக்கும் போது.
வெறும் பேண்ட்டு மட்டும் தானே ஆக்சுவலாக போட்டிருக்காரு. ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. போய் கொடுத்துட்டு போய் இதில் விளையாடாத அப்படி சொல்கிறாரு. அவ்வளோதான், ரூமை விட்டு வெளில போயிட்டீங்க. அடுத்தது லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போடுறீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கார். சோஃபாவை பார்க்குறாரு. பார்த்தா பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைமில், ஸோ அதனால் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நம்மளுக்கு டேட் ஏதாவது வந்துடுச்சா அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அதை அப்படியே கவர் வச்சு அப்படியே கவர் பண்ணியிருப்பார். ஸோ ஈவினிங் போல் இருக்கும், ஒரு 6 o'clock. நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. லைக் லிட்ரலி ஃபியூ மெம்பர்ஸ் தான், 2 to 3 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு சார் அப்படி சொல்லிட்டு நாக் பண்ணுறீங்க. எஸ் கம்மன் அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்தா இட்ஸ் யூ. ஸோ நீங்கள் சார் இதில் சைன் பண்ணணும், அதில் சைன் பண்ணணும் அப்படி சொல்லி நீங்கள் காட்டுறீங்க. அந்த மனுஷன் சைன் போடல, உட்காந்து கீழே கொஞ்சம் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. சார் சைன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆ போடுறேன் போடுறதுக்கு முன்னாடி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உங்கள் ஹேண்ட் அப்படி கிராப் பண்ணிவிட்டு அவரோட தைஸில் அப்படி உட்கார வச்சுருப்பாரு. ஸோ உட்காச்சு என்ன பண்ணுறீங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை நவுத்துறீங்க. சைன் போடுற இரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களோட ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு அப்படியே உங்கள் செஸ் கிட்ட கவர் சைன் திடுக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படின்னு போகிறார். என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் உங்கள் டேட்டோவை இடுப்பில் தான் குத்துவீங்களோ? ஏன் சைன் எல்லாம் டேட்டோவை போட முடியாதோ? ஒரு வேளை அந்த அளவுக்கு நான் இல்லை போல் அப்படி சொல்லுவார். நீங்கள் அப்படியே அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இந்தா உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன். ஏய் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். லவ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஏன்டி இந்த மாதிரி அந்த மரியாதைலாம் தேஞ்சு போயிடுது? அதான் பழைய மரியாதைலாம் இருக்காதா? அது நீ பாஸாக இருக்கும் போது உள்ள மரியாதை. இப்போது என் லவ்வருக்குலாம் மரியாதை தர முடியாதுப்பா. முடியாது அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஏன்னா இது வேணுமா வேணாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை காட்டுறீங்க. அதான் கொடுத்துட்டு போத்தா, அது இல்லாமல் நடக்கிறத ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்குது. ஏதோ ஒன்று மாதிரி டச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறீங்க. ஒரு மண்ணும் இல்லை கொடு அப்படி சொல்லிட்டு வெடிக்கிறேன். அவர் உங்கள் கையிலேருந்து வாங்கி இருந்திருப்பார். சிரிச்சுட்டே அப்படியே இந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே நைட்டாக இருந்திருக்கும். ஜேகேக்கு என்னமோ தெரியல, லைஃபே ஃபுல்லாக அப்படியே ஹாப்பினஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் நம்மளுக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்கப்பா, பரவாயில்ல, லைஃப் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ். நம்மன்னு தனியாலாம் இல்லை, நம்மளுக்கும் ஒரு லவ்வர் இருக்குல்ல. லவ்வர்னு சொல்லும் போது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் ஆள், என் லவ்வர், என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே ரகசியமாக நீங்களும் ஜாங்குக்கும் டேட் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. லைக் அரௌண்ட் ஒரு 3 to 4 months ஆகியிருந்திருக்கும். ஸோ இப்போ அவருக்கு பர்த்டே. ஸோ டேட் பண்ணதுலேருந்து வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இது அவரோடது. அதனால் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும். அவருக்கு வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிருந்துருப்பீங்க. அவரோட பர்த்டேக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப ஹெவியாக போகுது. லைக் நிறைய கிஃப்ட்டு, நிறையா சர்ப்ரைசஸ்ஸு, அதுவும் ஃபைனல் சர்ப்ரைஸை பார்த்தா மிரண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மார்னிங் ஆகுது, நீங்கள் தான் வந்து எழுப்பி போடுறீங்க. நீங்கள் அவருக்கு ட்ரெஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க, அதை தான் நீ போடணுன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதையுமே அவர் வியர் பண்ணியிருப்பார். தென் நீங்களும் அவரும் சேர்ந்து ரெசார்ட் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அழகான டேட்டிங். ஸோ ஃபைனலி சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் மதியானம் போல் எங்கேயோ மூவியும் எங்கேயோ போட்டிருக்கீங்க, மூவி போகிறீங்க. தென் வேறு எங்கே பார்க்கு அது இதுன்னு சொல்லி என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்க. தென் ஃபைனலி நைட் வந்திருக்கும், ஒரு 10 அந்த மாதிரியா இருக்கும். இப்போது நீங்கள் அவரோட வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. அப்போது அவர் பார்த்துட்டு, தென் இதெல்லாம் சரி, எனக்கு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் எங்கே அப்படிங்கிறாரு. நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் தான் அது அப்படிங்கிறீங்க. டக்குனு உங்கள் இடுப்பை பிடிச்சிட்டு, இதெல்லாம் சரிதான், என்ன கிஃப்ட்டு வாங்குறதுக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறியா? சரி விடு, எனக்கு வெறி மனசு, நான் நாளும் பொறுத்து போய் உன்னை பொழைச்சி போய் விட்டுறேன் அப்படிங்கிறாரு. பாடுறா, பொழைச்சி போய் விடுற ஆளை பார்த்தியா? ஹலோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் தான் கிஃப்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி என்ன தான் நீ கிஃப்ட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அப்படியே உங்கள் செஸ்ட்டு கிட்டக்க காட்டுறீங்க. அப்படி சொல்லிட்டு அவர் பாம்பாம் அமுக்கிறதுக்காக 2 கையும் அப்படியே ரெடி பண்ணி வச்சு அமுக்குறாரு. அட்டா அது இல்லை அப்படி சொல்லிட்டு கையை லொட்டுன்னு அடிச்சுட்டு, இங்கே பாரு என்னது அப்படி சொல்லிட்டு அதை குறுக்குறுன்னு பார்க்குறாரு. பார்த்தா அவர் அப்போ கேட்பாரு பாருங்க, இடுப்பில் நீ டேட்டோ போட்டிருக்கிய, ஏன் என் சைன் நல்லா நீ டேட்டோவை போட மாட்டியான்னு. அதே மாதிரி அவரோட சைனை செஸ்ட்டு கிட்டக்க டேட்டோ போட்டிருக்கீங்க. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுட்டு, ஏய் சும்மா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைக்க போகிறாரு. ஏய் வலிக்கும்டா வையான் ரொம்ப பண்ணாதடி அப்படி சொல்லிட்டு அதை அழைக்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நிஜமா டேட்டோவா அது அப்படின்னு சொல்கிறாரு. விளாட்டுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க பாரு, குத்தினா அதெல்லாம் சைடெல்லாம் பிங்காக இருக்கு பாரு. ஆமாம், ஏய் லூசாடி நீ, அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்னா அதுக்குன்னு டேட்டோ போட்டுட்டு வந்து நிற்பியா? உனக்கு எதுவும் அறிவு இருக்கா அப்படி சொல்லி கண்ணாமலாம் திட்டுறாரு. நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா என் டேட்டோ? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உன் கோவத்தை நீ அப்புறம் காட்டு. நல்லா தான் இருக்குது, இதுக்கு மேலே எதுவும் பேசாத, எனக்கு இது போதும், ரொம்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு இருந்தாலும் நீ டேட்டு போட்டிருக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே ஒரு முறை மறைக்கிறீங்க. அப்படியே அமைதியாக இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது ஈரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு செஸ்ட்டை ஃபுல்லாகவே வெளியிலேயே எடுத்துருப்பாரு. இப்படி பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? இந்த டைமென்ஷனில் பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே இப்படி கீழேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா அப்படி இப்படிங்கிறாரு. ஒரு மண்ணும் தெரியாது அப்படிங்கிறீங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்னு பார்த்துட்டு, இரு ஒன்றத்தை மட்டும் எடுத்துகிட்டு இன்னொன்றத்தை எடுக்கலன்னா அது தப்பாயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததையும் எடுக்கிறாரு. நீ எதுக்கு ட்ரை பண்ணன்னு தெரியுது அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு அவரோட கையில் அடிக்கிறீங்க. அப்பெல்லாம் மண்ணாத அப்படி சொல்லி 2 செஸ்ட்டுக்கு அப்படி முத்தம் தந்துட்டு, நிஜமாக அந்த டேட்டோ சூப்பராக இருக்கு எனக்கு. அண்ட் நிஜமாக நான் சர்ப்ரைஸ் ஆட்டேன்டி. நான் எந்த அளவு சர்ப்ரைஸ்னால், நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஹாப்பியஸ்டான மெம்பராக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் வையன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு முத்தம் வைக்கிறாரு. ஸோ அவரோட கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அந்த செஸ்ட் கிட்டே போயிட்டு அதெல்லாம் அப்படியே ரப் பண்ணுது. ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அவரையும் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவருக்கு முத்தங்கள் பல வைக்கிறீங்க. ஸோ முத்தங்கள் பல பரிமாறினா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஜில் ஜக்கு தான், ஜாலியாக அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே உங்களுக்கும் ஜங்குக்கும் இங்கே கல்யாணம் நடக்குது. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்கு, பிகாஸ் நீங்கள் சீக்ரெட் டேட்டிங் பண்ணியிருந்திருப்பீங்களா. ஸோ அப்படியே எல்லாருமே, பாத்தியா சார் செக்ரட்டரி பொண்ணே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சும்மாவா? அந்த பொண்ணு ரெசிக்னேஷன் கொடுத்ததும் அந்த மனுஷன் எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி நம்ம ஆஃபீஸ்க்கு வர வச்சுட்டார்ல, அதான் மனுஷன் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. இதுக்கு மேலே நீ என் லைஃப்பை விட்டே போகக்கூடாதுடி, ஆஃபீஸை விட்டு என்ன லைஃப்பை விட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பையனுக்கு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்து வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே கலாச்சி சிரிச்சிட்ருக்காங்க. அது ஜங்குக்கோட காதலி உங்கள் காதலியுமே விழுந்திருக்கும். அது என்னமோ உண்மைதான். இனிமே என் லைஃப்பில் உன்னை விட்டு தள்ளி போகவே முடியாது போலையே. அந்த வாய்ப்பை நான் என்றைக்குமே எப்போவுமே உனக்கு கொடுக்கவே மாட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்களுமே அவரை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஃபைனலி அவருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக, நிறையா பேரெல்லாம் கிடையாது, ரொம்ப மினிமலாக யார் யாரெல்லாம் கூப்பிடணுமோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு செம்மையாக கிராண்டாக அப்படியே இந்த கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட கையை கோத்துட்டு அப்படியே அழகாக நடந்து போகிறச்ச அது ஃபோட்டோகிராஃபர் நிறைய கேண்டிட் ஃபோட்டோஸ் அது மாதிரிலாம் நிறைய எடுக்கிறாங்க. அப்படியே திரும்புகிறீங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், உங்களை புரிஞ்சிக்கிற மாதிரியான நல்ல ஹஸ்பண்ட், அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஒரு 1 year 1.5 years லேட்டர் உங்களுக்கு அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஜங்குக்கா மாதிரியே இருக்குது.
ஜங்குக் அப்படியே உரிச்சு வச்சு பொம்பளை புள்ள வேஷம் போட்டுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக குழந்த நீங்கள் தென் ஜங்குக் எல்லாருமே அப்படியே வருஷம் வருஷம் ட்ரிப்பு அந்த மாதிரி போட்டு லைஃப்பை ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் ஹாப்பி எண்டிங்கில் முடியுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வேறு ஒன் ஷாட்டில் பார்ப்போம். அன்யோ பாய் சரங்கியா மிஸ். ஹோப் லைக் இட். Ba ba bo ba ba. Bang 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 bang. நிக்கோ நிக்கோ நீ. Da da da.